இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் சிசியை காமிக்கிறாங்க. அவளை அவங்க அப்பா போட்டு பயங்கரமாக அடித்து அங்கே டார்ச்சர் பண்ணுறாரு. டக்குன்னு பார்த்தா அப்போ அங்கே எல்லாமே வந்து ஸ்டாப்பாகி நின்றுட்டுருக்கு. நம்ம ஹீரோயினுக்கு இப்போ எனக்கு என்ன நடந்துட்டுருக்கு, என்ன எல்லாமே அப்படியே ஃப்ரீஸ் ஆகிருக்கேன்னு சொல்லிட்டு அவளுக்கு எதுவுமே புரியலை. ஸோ அவளுக்கு ஒரு விஷயம் இங்கே கன்ஃபார்ம் ஆகிடுது. அந்த டேசியோட பர்த்டே இன்றைக்கி அவளுக்கு திரும்ப ரீபான் ஆகிருக்குன்னு. அப்போ தான் என்ன நடந்துச்சுன்னு காமிக்கிறாங்க. அந்த டேசி ஹீரோயினை போட்டு அடித்து அங்கே பயங்கரமாக டார்ச்சர் பண்ணுறா. அப்போ நான் வந்து உன்னை எப்பயுமே என் சிஸ்டர் மாதிரி தான் நினச்சேன், பட் எதுக்காக நீ இப்படிலாம் என்கிட்ட பிஹேவ் பண்ணிட்டு இருக்கன்னு சொன்னதும், ஏன்னா நீ தான் அவங்க குடும்பத்தோட உண்மையான வாரிசு, நான் அப்படி கிடையாது, நான் அடாப்டட் பொண்ணு தான். இந்த வீட்டில் பசங்க மட்டும்தான் இருந்தாங்க, நான் வந்து தான் ஒரே ஒரு பொண்ணு இருந்தேன், பட் இப்போ 2 பொண்ணு ஆகிட்டாங்க அப்படின்றத செட்டுங்க பேசினதுமே இப்போ ஹீரோயின், ஆனால் என்னை விட ஓமையில தான் அவங்களுக்கு பாஸ் அதிகமாக இருக்குது, நீ எதுக்காக இப்படிலாம் பேசிட்டு இருக்கன்னு சொன்னதும், அது அப்படி உனக்கு தோணிட்டு இருக்கா, நான் அப்படி கிடையாது, என்னதான் இருந்தாலும் நீ தான் அவங்களோட சொந்த பொண்ணு, அது எப்போ வேணாலுமே மாறுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நான் கண்டிப்பாக அதை வந்துட்டு நடக்கிறதுக்கு எதையுமே வந்து விட மாட்டேன், எனக்கு நல்லாவே தெரியும். இப்போ நான் உனக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டேன்னா என்னோட லைஃப் ரொம்பவே சேஃப்டியாக இருக்கும். நான் ரொம்பவே நீ வந்த பிறகு இன்செக்யூராக ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன்னு சொன்னதும், நான் உனக்கு எதுவுமே வந்து பாவம் பண்ணலையே, எதுக்காக நீ இப்படி என்கிட்ட பிஹேவ் பண்ணிகிட்ருக்கேன்னு சொன்னாலுமே அவளை எப்பயுமே ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் மாட்ட வச்சு அவளை அடித்து அவங்க அசிங்கப்படுத்திட்டு தான் இருப்பா போல். ஸோ இப்போயுமே உன்னை ஃபினிஷ் பண்ண வேண்டிய டைம் வந்துச்சுன்னு நம்ம ஹீரோயினை அடித்து அங்கே கடலுக்குள்ளே இழுத்துட்டு போய் தள்ளி விட்டு கொலையுமே பண்ணிடுறா. இப்போ இது எல்லாமே ஹீரோயினுக்கு ஞாபகம் வந்ததுமே அவளுக்கு நல்லாவே ரியலைஸ் ஆகிடுது, இவங்க எல்லாத்தையும் இந்த ஜென்மத்தில் நான் சும்மா மட்டும் விட மாட்டேன், என்னை இந்த லெவலுக்கு கொடுமைப்படுத்தின எல்லாத்தையுமே ஒரு வழி பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவள் யோசிக்கிறா. இப்போ அவங்க அப்பா டேசிக்கு மேங்கோஸ்னால் அலர்ஜின்னு தெரிஞ்சுமே, நீ எவ்வளோ தைரியம் தான் அவளோட கேக்கில் வந்து மேங்கோஸை வந்து போட்டிருப்ப, நான் உன்னை இன்னைக்கு சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு சாட்டையை வச்சு அடிக்க போகும்போது அங்கே நம்ம ஹீரோயின் டக்குன்னு அங்கே பிடிச்சிட்டு அவங்க அப்பாவே அடிச்சு அங்கே தள்ளி விட்டதுமே அதை பார்த்துட்டு அங்கே இருக்க எல்லாருக்கும் ஷாக் ஆகி போயிடுது. என்ன இந்த பொண்ணு பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. நான் வந்து போட்டதை நீங்கள் பார்த்தீங்களான்னு சொல்லி கேட்டதுமே அந்த டேசி மனசுக்குள்ளேயே வந்துட்டு பேசுகிறா, சிஸ்டர் தான் கிச்சனுக்குள்ளே போய் என் கேக்கில் வந்து மேங்கோஸ் எல்லாமே ஒழிச்சு வச்சாங்க, அதை நான் பார்த்தேன், இவங்க எதுக்காக இப்போ நல்லவங்க மாதிரி நடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ ஹீமத்தில் அவன் மனசில் பேசுகிற எல்லாமே நல்லாவே ரியலைஸ் ஆகுது. மைண்ட் வாய்ஸில் பேசுகிறது வந்து எல்லாருக்குமே கேட்டுக்க போல. ஸோ இதை வச்சு தான் அவங்க ஃபேமிலி எல்லாத்தையுமே அவள் கைக்குள்ளே வச்சிருக்கா. ஆனால் இந்த டைம் அப்படி நடக்காதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு ரீவான் ஆனவாசி அவளுக்குமே இந்த விஷயம் எல்லாமே தெரிஞ்சுக்குது. நான் கண்டிப்பாக உன்னை என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லிட்டு அவள் யோசிக்கும் போது அவங்க அப்பா நீ அப்படியா பண்ணன்னு சொல்லிட்டு ஹீரோயினை அடிக்க வந்ததுமே கண்ணத்தை சேர்ந்து ஓங்கி அரைஞ்சிடுறா. அதை பார்த்துட்டு அவங்க அம்மா அங்கே கோவமாகி போயிட்டு, இத்தனை வருஷமாக நாங்கள் உன்னை பெற்று கஷ்டப்பட்டு வளர்த்தா நீ எங்ககிட்ட இப்படியா பிஹேவ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு பேசுகிறப்ப அங்கே இருக்க எல்லா கெஸ்ட்டுமே என்னப்பா அப்பா மேலே இந்த பொண்ணு கை நீட்டிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அங்கே கேட்குறாங்க. இப்போ ஹீரோயின் என்னதை வளர்த்தீங்களா, எனக்கு இப்போ வரைக்குமே நீங்களாம் ஒரு குடும்பம் இருக்கீங்கன்னு எனக்கு எதுவும் தெரியாது, தாத்தா இருந்தார் என்னை எப்படியோ பார்த்துக்கிட்டாரு, என்னைக்காச்சும் நான் வந்துட்டு ஒரு ஃபேமிலி மெம்பராக நீங்கள் ட்ரீட் பண்ணியிருக்கீங்களா, ஒரு பெத்த பிள்ளையா நீங்கள் வந்துட்டு ஏற்றுருக்கீங்களா, அப்படி எதுவுமே கிடையாது. ஆனால் நீங்கள் வந்துட்டு இப்போ எல்லாரும் முன்னாடியும் இன்னமும் பெத்தேன் வளர்த்தேன்னு சொல்லிட்டு நல்லவங்க மாதிரி நடிச்சிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவப்படுறா. அப்போ நம்ம ஹீரோயின் எல்லாருக்குமே என்னை பார்த்து எதுக்காக எவ்வளோ தூரத்துக்கு வைத்தச்சலாக இருக்குன்னு எனக்குன்னா தெரியாதா, 30% சேல்ஸ் வந்து டாட்டா இறக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு கொடுத்துட்டு போயிருக்காரு, ஸோ நான் தான் வந்துட்டு இதில் அதிகமான சேல்ஸ் வச்சுருக்கவன், நான் சொல்கிறது தான் நடக்கும், அதை பார்த்து தானே அப்போ இருந்தே உங்கள் எல்லாத்துக்குமே வைத்தச்சலாயிட்டு இருக்கு, நீங்கள் வந்துட்டு நினைக்கிறது எதுவுமே நடக்க போகிறது கிடையாது, நான் என்ன சொல்கிறேனோ அதான் நடக்கும்னு அவள் சொல்கிறா. உடனே அந்த டேசி மனசுல உன் நல்லவோ மாதிரி எனக்கு நல்லாவே தெரியுமே இந்த பர்த்டே அதுவுமா பேரண்ட்ஸை இவள் புள்ளி பண்ண போகிறான்னு சொல்லிட்டு அங்கே யோசிக்கும் போது அதை கேட்டுட்டு அவங்க அப்பாவுக்கு அங்கே கோவமாயிட்டு ஹீரோயின் அடிக்க வந்ததுமே திரும்ப கண்ணத்தை சேர்ந்து திரும்ப அரைஞ்சு ஓட்டுறா. நீங்கள் இந்த வீட்டில் வந்துட்டு குடியிருக்கிறதுக்கு தகுதியே கிடையாது, இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே எனக்கு சொந்தம், ஸோ நான் வந்து பரிதாபப்பட்டு தான் உங்களை இந்த வீட்டில் இருக்க விட்டுருக்கேன், ஒழுக்கத்தோடு இருங்க இல்லை குடும்பத்தோடு விரட்டி விட்டுருவேன்னு அவள் சொல்கிறா. அதை கேட்டுட்டு அந்த ஆளுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகி போயிட்டு, நான் கண்டிப்பாக வந்துட்டு ஒரு பொண்ணு எங்களுக்கு தேவையே கிடையாது, நீ இந்த வீட்டை விட்டு போகணுன்னு சொல்லிட்டு அந்த ஓவராக பேசிகிட்டு இருக்காரு. அதெல்லாமே கேட்டுட்டு ஹீரோயின் அங்கே அங்கிள் பேங்க்கு கால் பண்ணுறா, சப்போர்ட் இப்போ எதிர்பார்க்குறேன்னு சொன்னதுமே அங்கே எல்லாருக்கும் ஷாக் ஆகிட்டுருக்கு. அப்போ அங்கே பார்த்தா பேங்க் அங்கே நிறைய பாடி கார்ட்ஸோடு சேர்ந்து இறங்கி வர்றாரு. ஒரு ஓல்ட் மேன் தான், அவங்க தாத்தாக்கு பிறகு அதிகமான பவர் வச்சுருக்கிறது அவர் தான். ஸோ ஹீரோயினை சேஃப்டியாக வழி நடத்துறதுக்காக அவங்க தாத்தா ஏற்பாடு பண்ணிட்டு போயிருக்காரு. இந்த குடும்பத்தை பற்றி அவருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அப்போ அங்கே வந்ததுமே இப்படி இந்த பொண்ணு போட்டு அவங்க அப்பா அடிச்சுட்டான்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது நம்ம ஹீரோயினை கண்டிப்பாருன்னு பார்த்தா ஓங்கி அங்கே ஹீரோயினோட அப்பாவை போட்டு அடிச்சிடுறாரு. நீ ஏதாச்சும் பண்ணியிருப்படா, அதனால தான் அந்த பொண்ணு கோவப்பட்டு அடிச்சிட்ருக்கா, எனக்கு அவளை பற்றி நல்லாவே தெரியும் அப்படின்றத சொல்லிட்டு அவர் இன்னமே கோவமாயிட்ருக்காரு. ஸோ அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் ஒரு மைக்கு தூக்கிட்டு வந்து அங்கே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டுருக்கா, நான் வந்து மேங்கோ கொடுத்ததுனால தான் இவளுக்கு அலர்ஜி ஆகிட்டுன்னு சொல்லிட்டு இவ்வளோ பெரிய ட்ராமா பண்ணியிருக்கா இல்லையா, நம்ம அதை செக் பண்ணி பார்த்துருவோமா, இவளுக்கு பேசாமல் நிறைய மேங்கோஸை கொண்டு வந்து இப்போ நம்ம வந்து கொடுத்துருவோம், அவள் சாப்பிட்டு பார்க்கணும்.
இருக்கட்டும். ஸோ அப்போ அவளுக்கு வந்து நல்லா இருந்துச்சுன்னா பரவாயில்ல, இல்லை அலர்ஜி ஆகுதான் நம்ம செக் பண்ணிடுவோமான்னு சொல்லிட்டு அங்கே மேங்கோஸ்லாம் ஏகப்பட்டதை எடுத்துகிட்டு வர சொன்னதுமே அதை கேட்டுட்டு அந்த டேசிக்கு ரொம்பவே ஷாக் ஆகி போயிடுது. இன்னைக்கு வசமாக மாட்டினப்பா சாமி, எல்லாரும் முன்னாடி நான் எக்ஸ்போஸ் ஆயிடுவேனேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப பயந்து போயிட்டுருக்கா. பட் அங்கே உடனே வந்துட்டு அவங்க அம்மா, நீ இப்படிலாம் வேலை பண்ணிட்டு இருந்தேன்னா பார்த்துக்கோ, அவளை நீ கஷ்டப்படுத்தினேன்னா நான் உன்னை பொண்ணாவே நான் ஏற்றுக்க மாட்டேன்னு சொன்னதும், நீங்கள் என்னைக்கு பொண்ணாக பார்த்தீங்க இன்றைக்கி ஏற்றுக்க, அப்படி ஒரு பொண்ணாக நீங்கள் ஏற்றுக்கணும்னு அவசியமே கிடையாதுன்னு நம்ம ஹீரோயினுமே கோவப்படுறா. ஸோ அப்போ அவங்க அப்பா அவள் என்ன வேலை பண்ணிகிட்ருக்கா, அவனை முதல் ஸ்டாப் பண்ணுன்னு சொன்னதுமே நான் இப்போ அவட்ட சொல்லியுமே அவள் கேட்குறதுக்கு ரெடியாக இல்லை. நான் வந்து மிரட்டல் விடுத்துமே அவள் கண்டுக்க மாட்டாள, நான் என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. அங்கே மேங்கஸ்லாம் கொண்டு வந்து வம்பு பண்ணி அவளுக்கு வந்துட்டு பயங்கரமாக வாயில் பிடிச்சி அமுக்கிட்டு இருக்காங்க. அதை தின்னு தின்னு அவளுக்கு அங்கே நாசி ஏறி போயிடுது. அவளுக்கு அலர்ஜினால் மூச்சு விட முடியாமல் இல்லை, வயிறு நிறைஞ்சு போய் மூச்சு விட முடியாமல் இருக்கவும், ஐயோ பாவம் அந்த பிள்ளைக்கு வந்துட்டு உண்மையிலே வந்து இப்படிலாம் அலர்ஜி ஆகிடுச்சா, கூட்டிகிட்டு போங்க உங்கள் பிள்ளைய, இல்லைனா வேமா வந்துட்டு செத்து போயிடாம அப்படின்றத நம்ம ஹீரோயின் சொல்கிறா. ஸோ அதெல்லாமே கேட்டுட்டு அங்கே இருக்க எல்லாருக்குமே ஷாக் ஆகிட்டு இருக்கு, இந்த பொண்ணு என்ன இவ்வளோ தூரத்துக்கு மோசமாக இருக்காங்கன்னு. அவங்க மைண்ட் எல்லாத்தையுமே நான் ரீட் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறா. இங்கே வந்துட்டு இந்த ஓனர்ஷிப் எல்லாருமே யாரோட கையில் வரும்னா எனக்கு தான் வரும். ஸோ என் கூட சேர்ந்து நீங்கள் பிஸ்னஸ் பண்ணணுன்னா நீங்கள் வந்து ஏன் பின்னாடி நிற்கணும், இல்லைனா நீங்கள் அவங்க பின்னாடி போகலாம், எனக்கு அதை பற்றி கவலை கிடையாதுன்னு சொன்னதுமே அப்போ அந்த அங்கிள்மே, என்னம்மா நீ வந்துட்டு யாரையாச்சும் இன்னும் பனிஷ் பண்ணணும்னு நினைக்கிறியான்னு சொன்னதும், அதை அப்படியே அங்கிள் நான் எல்லாத்தையும் சும்மா விட முடியும், என் மேலே வந்து எவ்வளோ தூரத்துக்கு சார்ஜ் நடந்திருக்கு இந்த வீட்டில், கண்டிப்பாக நான் வந்துட்டு பழி வாங்காமல் விட முடியுமா அப்படின்றத சொல்கிறா. நான் வீட்டுக்கு புதுசாக வந்தப்போ என்னை கூட்டிகிட்டு போய் பேஸ்மெண்ட்டில் வந்து விட்டாங்க. ரொம்ப வந்துட்டு அந்த இடத்த அசிங்கம் பண்ணி தான் இருந்துச்சு. ஸோ நான் வந்து இவங்களை பரிதாபப்பட்டு இந்த வீட்டில் இருக்க விடுறேன், பட் பேஸ்மெண்ட்டில் தான் இருக்கணும்னு சொன்னதும் அதை கேட்டுட்டாங்க. அவங்களுக்கு ஷாக் ஆகி போயிட்டு, நாங்கள் வந்து உன்னை பெற்றவங்க எப்படி அந்த இடத்துல போய் இருக்க முடியும்னு சொல்லி கேட்கும்போது, அப்படியா இருக்க முடியாதா, மனுஷங்க இருக்கிறதுக்கான தகுதி இல்லாத இடமா அது, அப்புறம் ஏன் என்ன கொண்டு போய் விட்டீங்க, அப்போ நான் உங்களுக்கு ஒரு மனுஷியாக தெரியலையா, பொண்ணு இத்தனை வருஷம் கழிச்சு கிடச்சிருக்காளேன்னு கொஞ்சம் கூட பாசம் இல்லாமல் அந்த இடத்த அசிங்கம் பண்ணி வேற விட்டு என்னை வந்து எவ்வளோ டார்ச்சர் பண்ணீங்க. ஸோ அந்த சுகத்தை நீங்களுமே கொஞ்சம் அனுபவிக்கணும்ல, நீங்கள் வந்துட்டு அனுபவிங்கன்னு சொல்லிட்டு அப்பாட்ட அங்கேருந்து போயிட்டுருக்கா. கேட்டுட்டு அவங்க அப்பாவுக்கு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிட்டு, ஏன் முன்னாடி நான் பெற்றது என்னவே இப்படி மரியாதை இல்லாமல் பேசிகிட்டு இருக்கா, நான் என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லிட்டு அடிக்கிறதுக்கு போகும்போது அப்போ அங்கே அவங்களோட அந்த பாடி கார்டு சொல்கிறாரு, நீங்கள் இதுக்கப்புறம் மேலே போகக்கூடாது, இது மேடமோட வீடு, உங்களுக்கு அவங்க பரிதாபப்பட்டு கீழே வந்துட்டு இடம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, ஒழுங்காக போய் நீங்கள் அங்கே ஸ்டே பண்ணுங்கள், இல்லைனா அந்த இடத்துலமே துரத்தி விட்டுருவாங்கன்னு சொன்னதும் அவங்களோட பிரதர் லீக் அதை கேட்டுட்டு ரொம்ப ஷாக் ஆகி போயிட்டு, ஒரே ஒரு அடியில் இந்த பொண்ணு வந்துட்டு இப்படி எப்படி மாறுவா, கண்டிப்பாக அப்படி கிடையாது, ஆரம்பத்துலேருந்து நம்ம அவளை வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணியிருக்கோம், ஸோ அதனால தான் நல்லா இருந்த பொண்ணு டோட்டலாக வந்துட்டு இப்படி மோசமாக மாறி போயிட்டா, நம்ம மேலே தான் தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே பேசினதுமே அதை கேட்டுட்டு அவங்க அப்பாவுக்கு இன்னும் புத்தி இல்லாமல், அப்படிலாம் கிடையாது, அவள் ஒரு விஷ பாம்பு, விஷத்தை கொட்டிட்டு இருக்கா அப்படின்றத இருந்தாலும் சொல்கிறாரு. அப்போ அவங்க அப்பாங்க கால் வந்துடுது ஹாஸ்பிட்டல்ல இருந்து. அதை கேட்டுட்டு அவங்க அம்மா, டேசிக்கு மட்டும் ஏதாச்சும் ஆச்சுன்னா நான் கண்டிப்பாக இவ்வளோ சும்மா மட்டும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து அங்கே வேமா ஹாஸ்பிட்டலுக்கு விழுந்தடிச்சு ஓடிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே அங்கிள் போய், இன்னைக்கு ஒரே கல்ல 2 மங்க அடித்த மாதிரி நீ வேலை பார்த்துருக்க, உன்னை நினச்சி எனக்கு ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் ஆகிட்டுருக்குன்னு சொன்னதுமே, இது ரொம்ப சும்மா ஸ்டார்டிங் தான் அங்கிள், போக போக பாருங்கன்னு சொன்னதுமே, ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாருமே போயிருக்காங்கன்னு சொன்னதுமே, அப்போ அங்கே போய் நம்மளோட வேலையை கம்ப்ளீட் பண்ண வேணாமான்னு சொல்கிறா. ஸோ ஹாஸ்பிட்டலுக்கு அங்கே அவளை பார்த்தா அங்கே பிள்ளை வச்சுட்டு கத்தியை வச்சு போட்டு அதை நம்ம ஹீரோயினை நினச்சி குத்தி அங்கே கிழிச்சிட்ருக்கா. நான் இத்தனை வருஷமாக எல்லாத்தையுமே கைக்குள்ளே எவ்வளோ ஈஸியாக வச்சுருந்தேன், பட் வந்து இவள் எல்லாத்தையும் எக்ஸ்போஸ் பண்ணிகிட்ருக்காளா, நான் இவளை சும்மா மட்டும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப கோச்சிக்கு. பட் இருந்தாலுமே என்னோட இன்னர் வாய்ஸை வச்சு எல்லாத்தையுமே திரும்ப என்னோட கைக்குள்ளே கொண்டு வந்துடுவேன்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்டு இருக்கும்போது அவங்க பேரண்ட்ஸ் அங்கே வெளியே டாக்டரை மீட் பண்ணி அவள் எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு அங்கே கேட்குறாங்க. ஸோ அதை கேட்டுட்டு இவள் ரொம்ப பயந்து போயிட்டு வேமா அங்கே கதவு பக்கத்தில் போய் கேட்குறா, அந்த பொண்ணுக்கு எங்கே அலர்ஜி இருக்குது, அவளுக்கு எப்பயுமே அலர்ஜியே இருந்தது இல்லையே, என்ன புதுசாக நீங்கள் ஏதோ கதை சொல்கிறீங்களேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே அவங்களுக்கு டென்ஷன் ஆகி போயிட்டு, அப்படின்னா ஆரம்பத்துலேருந்து எல்லாமே நம்ம சேர்ந்து நம்மளோட சிசியை தான் வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிட்டு இருந்தோம்மா, இவள் போய் சொல்லியிருக்கான்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அங்கே ரொம்பவே கோவமாயிட்டு, இவள் உண்மையிலே பொண்ணாக இருக்கவே தகுதி கிடையாது, இவளை அடாப்ட் பண்ணதே தப்புன்னு சொல்லிட்டு பேசினதும், ஐயோ தன்னோட உண்மை எல்லாமே வந்து வெளியே வந்துருச்சு, நம்ம இப்போ என்ன பண்ணுறது, நம்மளை இந்த வீட்டில் விட்டு துரத்தி விட்டால் நம்ம என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சுட்டு ஏதாவது ஐடியா பண்ணணும்னு முடிவு பண்ணுறா. ஸோ அப்போ அங்கே ஒரு நர்ஸ் வேகமாக ஓடி வந்து அந்த ரூமில் இருந்த பேஷண்ட் சூசைட் பண்ணிக்க போகிறேன்
ஹீரோயின் அங்கே நின்றுட்டுருக்காங்க. ப்ளீஸ் வாங்கன்னு சொன்னதும் எல்லாருமே விழுந்தடிச்சாங்க. வேகமாக ஓடி போய் ப்ளீஸ் நீ அப்படிலாம் பண்ணிடாத டேசி, இறங்கி வாமா அம்மாட்டன்னு சொல்லிட்டு கூப்பிடும்போது உடனே மனசுலே பேசுகிறா. இப்போ எனக்கு வந்து மேங்கோவில் இவ்வளோ நாளாக அலர்ஜி இருந்த மாதிரி எனக்கு அப்புறம் ஏன் தோணுச்சு, ஆனால் இவங்க வந்து நான் பொய்யில சொல்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து நினைப்பாங்க. நான் இப்போ என்ன பண்ணுறது, நான் இந்த ஃபேமிலி இல்லாமல் உயிரோடு இருக்க முடியாது, அதுக்கு பேசாமல் செத்து கூட போகலான்னு சொல்லிட்டு அவங்க பேசினதுமே பேச கேட்டதுமே ஐயோ என் புள்ள வந்துட்டு நல்லவளாக இருக்கான்னு சொல்லிட்டு உடனேவும் உன்னையே நாங்கள் வந்துட்டு வேணான்னு சொல்ல போகிறோம், நீ இறங்கி வா, எங்களோட ஆசை பொண்ணு நீங்கள் தான் சொல்லிட்டு அங்கே பேசினதும் அவளுக்கு அங்கே ரொம்ப ஹாப்பியாகிட்டுருக்கு. பட் உங்களுக்கு என் மேலே கோவம் இருக்காதான்னு சொல்லிட்டு கேட்டதும் நாங்கள் ஏன் கோவப்பட போகிறோம், எங்களோட ஆசை பொண்ணே நீ தான், கண்டிப்பாக நீ வந்துட்டு எந்த ஒரு பொய்யுமே சொல்லலைன்னு எங்களுக்கு தெரியும், ஒன்றை நினச்சி நாங்கள் எப்பயுமே ப்ரௌடாக தான் ஃபீல் பண்ணிகிட்ருக்கோன்னு சொல்லிட்டு அங்கே பேசுகிறாங்க. ஸோ அதை கேட்டுட்டு அவளுக்கு ரொம்ப ஹாப்பியாகிட்டுருக்கு. அப்போ பார்த்தா நம்ம ஹீரோயின் உள்ள அங்கே மாசாக என்ட்ராகிறா. அங்கே அவளை பார்த்ததுமே இவளுக்கு ரொம்ப பயமாயிட்டு உடனே ட்ராமா பண்ணிச்சேக்கா. மனசுலே சொல்கிறா, ஐயோ சிஸ்டர் வந்துட்டாங்க, கண்டிப்பாக என்னை உயிரோட விட மாட்டாங்க, என்னை மேலேருந்து பிடிச்சி தள்ளி விட்டு என்னை கொலையுமே பண்ணிடுவாங்க, இதுக்கு நானாகவே பேசாமல் குதிச்சிடலாமேன்னு சொல்லிட்டாங்க. யோசிக்கும் போது அப்போங்க நம்ம ஹீரோயின் என்ன நீ குதிக்கிறத பற்றி யோசிக்கிறியான்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவளுக்கு ஷாக் ஆகி போயிட்டு என்னோட இன்னர் வாய்ஸ் இவளுக்கு எப்படி கேட்குதுன்னு சொல்லிட்டு அவளுக்கு புரிய மாட்டுது. கண்டிப்பாக அப்படி இருக்க சான்ஸ் கிடையாதுன்னு சொல்லிட்டு சிஸ்டர் தயவு செஞ்சு நீங்கள் வந்துட்டு இப்படிலாம் என் மேலே கோவப்படாதீங்க, நான் வந்துட்டு உங்களோட சிஸ்டர் தானேன்னு சொல்லிட்டு பெரிய ட்ராமா பண்ணிட்டுருக்கா. நீ வந்து குதிக்கிறா இருந்தால் எதுக்காக நீ வந்துட்டு பேசாமல் அமைதியாக இருந்துட்டுருக்க, பேசாமல் மேலே வந்துட்டு குதிச்சு கீழே வந்து சேர்த்து போயிடணும், இப்படி ட்ராமாலாம் பண்ணிவிட்டு அடுத்தவங்க நேரத்தை வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு சொன்னதும் அப்போ அவங்க ஃபேமிலி என்ன நீ பேசிகிட்டு இருக்கன்னு சொல்லும் போது ஹீரோயின் பார்த்தா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு மாடியிலேருந்து பிடிச்சி தள்ளி விட்றா. அவ்வளோதான் அங்கே வந்துட்டு பெரிய வந்துட்டு சீனாய் போயிருது. அவங்க அப்பா ஓடி போய் அங்கே வந்துட்டு கையை பிடிச்சிட்டு வேகமாக பிடிச்சி இழுத்து அங்கே வந்துட்டு காப்பாற்றிடுறாங்க. ஹீரோயின் கூல அங்கேருந்து போன பிறகு அங்கே அவள் வந்து மனசுலேயே திரும்ப சிஸ்டர் எதுக்காக என்னை இப்படி கொலை பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, என்னை பார்த்தாலே பிடிக்கல, அதனாலதே ஃபேமிலியுமே இப்படி பழி வாங்குறாங்களான்னு சொல்லிட்டு திரும்ப மனசில் நினச்சதுமே அவளை சும்மா மட்டும் விடக்கூடாது. அவள் என்ன தைரியம் தான் இப்படி வந்து பொண்ணை மேலேருந்து தள்ளி விட ட்ரை பண்ணியிருப்பா, அவளுக்கு கண்டிப்பாக இன்றைக்கி பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு வேகமாக அங்கே வந்துட்டு கிளம்பி போகிறாங்க. அப்போ அங்கே அவள் திரும்ப ரொம்பவே ஹாப்பியாகிட்டு பார்த்தேல என்னோட இனர்வ பவர் வந்து என்னை என்றைக்குமே வந்துட்டு கைவிடாது, கண்டிப்பாக வந்துட்டு என்னை யாரால எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவள் யோசிக்கிறா. அப்போ அவங்க அங்கிள் உண்மையிலேயே வந்து இந்த பொண்ணு குதிக்கிறதுக்கு தைரியம் இல்லைன்னா எதுக்காக இப்படி டெய்லி ட்ராமா பண்ணிட்டு எல்லாத்தையுமே கைக்குள்ளே வச்சுட்டு இருந்தான்னு சொன்னதுமே அவளோட இன்னர் வாய்ஸ் திறமையை தான் வச்சு அங்கிள் வந்துட்டு எல்லாரையும் அவள் மயக்க வச்சுட்ருக்கா. பட் அவளோட ஃபேஸை கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் எல்லாத்தையுமே நான் கொண்டு வருவேன், இவங்க எல்லாமே ரெகுலேட் பண்ணுறப்ப நான் வந்துட்டு இவங்களை மன்னிக்கிறது கூட ரெடியாக இருக்க மாட்டேன்னு அவள் சொல்கிறா. ஸோ அவங்க சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு இதில் நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணி அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும், இது எல்லாத்தையும் நீங்கள் ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து வீட்டுக்கு கிளம்பி போனால் வீட்டுக்கு அவங்க டோட்டல் ஃபேமிலியை கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. அவளுக்கு இன்றைக்கி பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு. பட் அங்கே நம்ம ஹீரோயின் பார்த்தா கூலாக உட்காந்து ஏகப்பட்ட சாப்பாடை வச்சு அங்கே ரொம்ப அழகாக சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அப்போ அவங்க ஃபேமிலியும் அங்கே எல்லாருமே வந்துட்டு அவங்க பிரதர் பார்த்தா அதை நீ என்ன வந்துட்டு ஆல்ரெடி சாப்பாடு எல்லாமே எங்களுக்காக ரெடி பண்ணி வச்சு மன்னிப்பு கேட்குறதுக்கு ரெடி ஆகிட்டியான்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவங்க அப்பாவுமே நீ வந்துட்டு இப்போ ஒழுங்காக எங்ககிட்ட மன்னிப்பு கேளு, நாங்கள் உங்களை மன்னிச்சு விட்றோம்னு சொன்னதும் இப்பாங்க சரி ஓகே வாங்க ஃபஸ்ட்டு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு இருந்தாலும் உட்கார போனதுமே ஹீரோயின் சேம கடுப்பாய் போயிட்டு எல்லாரும் எந்திரிங்க, என்னமோ உங்களுக்காக நான் சாப்பாடு பண்ணி வச்சிருக்க மாதிரி பேசுகிறீங்களேன்னு சொன்னதும் அப்போ என்ன இதெல்லாமே உனக்காக பண்ணியிருக்கேன்னு சொன்னதும் ஆமாம் இதெல்லாமே எனக்காக நான் பண்ணி வச்சிருக்க சாப்பாடு, உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு நான் சமைச்சு வேற போடுவேன்னு உங்களுக்கு நினைப்பு இருக்கான்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. உங்களை இதை சாப்பிட்றதுக்காச்சும் தகுதி இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டதுமே அந்த ஆளுக்கு அங்கே செம்ம கடுப்பாய் போயிட்டுருக்கு. நீ என்ன நினச்சிட்டு இப்படிலாம் எங்ககிட்ட பேசிகிட்டு இருக்க அப்படின்ற சொல்லிட்டு ரொம்பவே எங்கள் கோவமாயிட்டு இருக்காங்க. உங்களுக்கு நான் ஆல்ரெடி சூப்பரான ஃபுட் அங்கே ரெடி பண்ணி வச்சுருக்கேன், அதை அங்கே பின்னாடி பாருங்கன்னு சொன்னதும் எல்லாருமே வாயெல்லாம் பல்லா வச்சுட்டு திரும்பி பார்த்தா அங்கே டாக்குக்கான பெடிகிரியை போட்டு வச்சுருக்கா. அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே உங்களுக்கு டென்ஷன் ஆகி போயிட்டு என்னை வந்துட்டு பார்த்தா உங்களுக்கு என்ன டாக் மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு அவங்க சண்டைக்கு வந்ததும் இதை விட மோசமான ஃபுட்டு தானே எனக்கு கொடுத்தீங்க, இந்த வீட்டில் சாப்பாடு கிடைக்கிறதே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, அவ்வளோ தூரத்துக்கு கஷ்டப்பட்டு தான் ஒருவேளை சாப்பாடு எனக்கு கிடைச்சிச்சு, அதெல்லாம் மாதிரி ஆயிடுச்சு, நானாச்சும் உங்களுக்கு பாவமேன்னு சொல்லிட்டு ஒரே தட்டில் போடாமல் 5 தட்டில் தானே பிரித்து வச்சுருக்கேன்னு அவள் சொல்கிறா. ஸோ அதை கேட்டு அவங்களுக்கு இன்னுமே வந்துட்டு கடுப்பாயிட்டு இருக்கா. அப்போ அவங்க அம்மா கதெல்லாமே பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டு ஏன்னா அம்மான்னு கூப்பிட்றதுக்காக இவ தவிச்சிட்டு இருந்தா, அப்படி என்ன வந்துச்சு இவ்வளோ தூரத்துக்கு இவ சேஞ்ச் ஆகி போயிட்டா, இவ்வளோ தூரத்துக்கு ஹேட் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எதுவுமே புரிய மாட்டுது. என்னோட நீட்ஸ் எல்லாமே இவ தான் ஃபீல் பண்ணுவா, பட் இவ இப்படிலாம் பண்ணுறாளேன்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது கண்டிப்பாக இந்த டேசி இவ சமைச்சு கொடுக்கலன்னா என்ன, உங்களுக்காக நான் சாப்பாடு ரெடி பண்ணியிருக்கேன், நான் இப்போ கொண்டு போய் இந்த சூப் கொண்டு வரேன்னு சொல்லிட்டு போனதும் இவ தான் உண்மையிலே வந்துட்டு நம்ம மேலே பாசமாக இருக்க பொண்ணு, இவெல்லாம் மனுஷியாக இருக்கவே தகுதி இல்லைன்னு நம்ம ஹீரோயினை பற்றி ரொம்பவே இன்சல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்குலாம் நான் வந்துட்டு இதெல்லாம் பண்ணணும்னு எந்த அவசியமே கிடையாதுன்னு அவள் சொல்லும் போது அந்த சூப்பை கொண்டு வந்து கொடுத்தா அதை குடித்ததுமே எல்லாருமே தூண் துப்பி விட்டுறாங்க.
ரொம்ப கேவலமாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த டேஸி அந்த மெயிரை பிடிச்சி திட்டினதும் என்ன சூப் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு, நான் என்ன இதுக்கு முன்னாடி இதை சூப்பராக பண்ணியிருக்கேன், எனக்கு தெரிஞ்சதை வச்சு எப்படியோ பண்ணி கொடுத்துருக்கேன், இப்போ வரைக்குமே பண்ணது நம்மளோட யங் லேடி தான், அவங்க தான் பண்ணிட்டு இருந்தாங்க உங்கள் ஃபேமிலியை நல்லா பார்த்துக்கணுன்னு அப்படின்ற சொன்னதும் அதை கேட்டுட்டு எல்லாருக்கும் ஷாக் ஆயிடுச்சுக்கு. இவ்வளோ தூரத்துக்கு இவன் நம்மளுக்காக பண்ணாலான்னு சொல்லிட்டு உடனே இன்னும் திமுறாவே, நீ வந்து இப்போ பேசுனதை எல்லாத்தையும் நாங்கள் மறந்து மன்னிச்சு விடுறோம், எங்ககிட்ட நீ மன்னிப்பு கேளு, ஒழுங்கா நாங்கள் சொல்கிறத கேட்டு நீ நானுன்னு சொன்னதோ, என்னது நான் வந்துட்டு உங்களுக்கு திரும்ப வேலைக்காரி மாதிரி வந்து சமையல் பண்ணி போட்டுட்டு உங்களை பாதுகாப்பேன் நீங்கள் நினைக்கிறீங்களா, உங்களுக்கு என்ன தகுதி இருக்குன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவப்படுறா. இப்போ நாங்கள் உங்களை பனிஷ் பண்ணாமல் விட மாட்டோம்னு சொல்லிட்டு இன்னும் ஓவர் பில்டப் பண்ணி பேசினதுமே அங்கே பார்த்தா டாக்கோட சேர்ந்து அங்கே கார்ட்ஸ் எல்லாத்தையுமே கூப்பிட்டுறா. எல்லாருமே அங்கே வந்துடுறாங்க. அங்கே அவங்க பெரிய பிரதர் பார்த்தா, கண்டிப்பாக நான் உன்னை பனிஷ் பண்ணாமல் விட மாட்டேன், நீ வீட்டில் எல்லாத்தையும் அவமரியாதை பண்ணுறியான்னு சொன்னதுமே இவனுக்கு வந்துட்டு என்ன பண்ணணுமோ ஃபஸ்ட்டு பனிஷ்மெண்ட் கொடுங்கன்னு சொன்னதும் அவனோட ட்ரெஸ்ஸுஸ் எல்லாத்தையும் கழட்டி விட்றாங்க. வெறும் வந்து டவுசரும் அங்கே பனியன் மட்டும்தான் இருக்குது, அதையுமே பிடிங்கிருப்பேன், அது என் காசு தான், நான் அசிங்கமாக போயிருந்தா விடுறேன்னு அவள் சொல்கிறா. அதை பார்த்துட்டு அவன் ரொம்ப கோவமாயிட்டு, நீ எப்படி இன்சல்ட் பண்ணலான்னு சொன்னதுமே அவங்க அப்பா, நான் உன்னை இன்னைக்கு சும்மா விட மாட்டேன், நீ எல்லாத்தையுமே எப்படி அவமரியாதை பண்ணன்னு சொன்னதும் அந்த ஆளோடதையுமே கழட்டிட்டு விடுங்க, அதுவுமே என்னோட காசு தான் சொல்லிட்டு கடைசியில் பார்த்தா அதையுமே அங்கே கழட்டிட்டு விட்டா. ஸோ ரொம்பவே அவங்களுக்கு அவமானமாகி போயிடுது. இந்த வீட்டில் இருக்கணும்னா ஒழுக்கத்தோட நான் என்ன சொல்கிறேனோ அதை கேட்டு நடந்துக்கிட்டா சரி, இல்லை உங்கள் இஷ்டத்துக்கு தான் நான் இருப்பேன்னு சொல்லிட்டு நீங்கள் பேசிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான பனிஷ்மெண்ட் வந்துட்டு இன்றைக்கி வந்து உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு அங்கே நம்ம ஹீரோயின் கூலாக ஒப்பாட்டு அங்கேருந்து போனதுமே அது அவங்களுக்கு அங்கே ரொம்ப பெரிய ஷாக் ஆகிட்டு இருக்கு. அப்போ அங்கே உடனே அவன் மனசுலேயே என்னோட ஃபேமிலிக்காக நான் ஏதாச்சும் கண்டிப்பாக பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்கிற மாதிரி அங்கே ஆக்டிங் பண்ணுறா. அதை கேட்டுட்டு அவங்க அப்பா உடனே, நீ ஏன் எங்களோட சொந்த பொண்ணாக இருந்தால் எவ்வளோ நல்லா இருந்திருக்குமான்னு சொல்லிட்டு அந்தால் அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. அவங்க பிரதர்ஸுமே இது எல்லாத்தையுமே நாங்கள் அக்ரி பண்ணுறோம், நீ தான் என்னோட கூட பிறந்த உண்மையான சிஸ்டர், இவள் பண்ணிட்டுருக்கிறதுக்கு இவளுக்கு கண்டிப்பாக பனிஷ்மெண்ட் இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. சரி, நம்ம ஹீரோயின் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டுருக்கா. அப்போ அவங்க பெரிய பிரதர் அங்கே உட்காந்துட்ருக்கா. நீ அவ்வளோ தூரத்துக்கு வந்து அறிவில்லாத ஜென்மமாக மாறிட்டியா, பெரியவங்க இருந்தால் அவங்ககிட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகணுன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே அவன் திமிரா பேசிகிட்டு இருக்கான். அதை கேட்டுட்டு ஹீரோயினுக்கு செம்ம கடுப்பாயிடுச்சுக்கு. ஏன் நேற்று உனக்கு கொடுத்த பனிஷ்மெண்ட் பார்த்தாதா, இனிமே நான் உனக்கு வந்து பனிஷ்மெண்ட் பண்ணணுமான்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவன், நான் வந்து உனக்கு ஒரு ஆஃபர் தரேன் நான் உன்னை மன்னிக்கிறதுக்கு, அதில் பார்த்தே அக்ரிமெண்ட் இருக்குது, அதை எல்லாத்தையுமே நீ சார்ட் அவுட் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் வர லெவலுக்கு ப்ராஜெக்டை பண்ணி கொடுத்தேன்னா கண்டிப்பாக சிஸ்டராக வந்துட்டு நான் ஏற்றுக்கிறேன், கூப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொன்னதுமே ஹீரோயினுக்கு செம கடுப்பாய் போயிட்டு அதை எல்லாத்தையும் கிழிச்சு அவனோட மூஞ்சிலே தூக்கி எறிஞ்சு விடுறா. நீ வந்து அந்த லெவலுக்கு தகுதி இருக்குன்னு நினைக்கிறியா, என்னோட பிரதர் நான் உன்னை கூப்பிட்ற லெவலுக்கு நீ வந்துட்டு எந்த ஜென்மத்திலேயே என்னோட பிரதர் ஆக முடியாது, வீட்டில் நாய்க்குட்டியாக இருக்க கூட உனக்கு தகுதி கிடையாதுன்னு சொல்லிட்டு போகிறா. ஏன்னா நான் எப்பயுமே இவ தான் ப்ராஜெக்ட் எல்லாமே பண்ணி கொடுப்பா, இதனால தான் அவனுக்கு ஏகப்பட்ட வந்து ப்ராஜெக்ட் கிடச்சி ரொம்ப பணம் கிடச்சிருக்கு. பட் ஒரு டைம் கூட நம்ம ஹீரோயின் தான் இதெல்லாம் பண்ணி கொடுத்தான்னு சொல்லிட்டு அவன் யார்ட்டையும் சொன்னது கிடையாது, எல்லா கிரெடிட்டுமே அவன் தான் எடுத்திருக்கான். பட் அதுக்கு மேலே நம்ம ஹீரோயின் அவன் ஒரு சிஸ்டராகவுமே மதிச்சது கிடையாது. அதுக்கு தான் அவள் இன்னைக்கு தரமான பதிலடி கொடுத்துட்டு போயிட்டுருக்கா. அங்கிள் மேம் ஒரு டாக்குமெண்ட் எல்லாமே கொடுத்ததுமே நம்ம ஹீரோயின்மே ஸ்கூலுக்கு அங்கே கிளம்பி போயிட்டுருக்கா. பிறகு அந்த டேஸியை பார்த்தா எங்கே வந்துட்டு அவள் நான் போகிற இதில் லக்ஸுரியான காரை காணோன்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்திட்டு பேசினதுமே அப்போ மெய்டு, நீ ஒழுக்கமாக வந்து வார்த்தைகளை பார்த்து பேசணும்னு நினைக்கிறேன், நீ பேசுகிறதுக்கு இது ஒன்றும் உன்னோட வீடு கிடையாது, அங்கே வந்துட்டு யாரும் மேலும் உன்னோட அனுமதி இல்லாமல் காரை வந்து யூஸ் பண்ண முடியாது, ஸோ நீ வந்துட்டு ஒழுங்காக வந்துட்டு பேசாமல் அமைதியாக இருந்துக்கோன்னு சொன்னதும் அப்புறம் நான் எப்படி வந்து ஸ்கூலுக்கு போக முடியும்னு சொன்னதுமே, ஏன் அங்கே அந்த சைக்கிள் இருக்குது பார்த்தியா அதில் போ, அப்படி உனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தால் நீ வந்து நடந்து போன்னு சொல்கிறாங்க. பிறகு அங்கே அந்த ஸ்கூலில் காமிக்கிறாங்க நம்ம ஹீரோயின் அங்கே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தா அந்த தேசி அவளாவே கீழே வந்து விழுந்துட்டு என்னமோ ஹீரோயின் தான் பிடிச்சி தள்ளின மாதிரி அங்கே ஒரு ட்ராமாவை க்ரியேட் பண்ணுறா. பட் ஹீரோயின் அடி போடி டெய்லி இந்த ட்ராமாவை பார்த்து எனக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்குன்ற மாதிரி அவள் பார்த்துட்ருக்கா. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் உனக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு தூக்கி விடும்போது உடனே இவன் மனசில் பேச ஆரம்பிச்சிடுறா. அவங்க பார்ட்டியிலேருந்து இப்போ வரைக்கும் நடந்துட்டுருக்கு, எனக்கு வந்து கொடுமைகள் அது இதுன்னு பேசினதுமே அதை கேட்டுட்டு அந்த ரெண்டு ஜால்ராக்களுமே உனக்காக கண்டிப்பாக நாங்கள் வந்துட்டு இவளை பழி வாங்காமல் விட மாட்டோம், நீ ஒன்று கவலைப்படாதன்னு சொல்லிட்டு அங்கே நைஃப் எடுத்துட்டு நீ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு தானே உனக்கு ரொம்ப அகங்காரம் பிடிச்சி போய் இருக்க, கண்டிப்பாக அதுக்கான உனக்கு பனிஷ்மெண்ட் இருக்குது, இன்றைக்கி நாங்கள் உன்னை என்ன பண்ணுறோம் பாரு சொல்லிட்டு அங்க நைஃப் எடுத்துட்டு நம்ம ஹீரோயின் பக்கத்துல வந்துச்சுக்காங்க. ஹீரோயின் சரி நான் இப்போ வந்துட்டு போலீஸை கூப்பிட்டா என்ன உண்மையோ அவங்க கண்ணு பிடிக்கட்டுமேன்னு சொன்னதுமே போலீஸ்ன்ற வேர்டை கேட்டதுமே டேசிக்கு ரொம்ப பயமாயிருது. ஸோ உடனே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணதுமே ஹீரோயின் பிடிச்சாவில் நான் வந்துட்டு ஒன்று அடித்து டார்ச்சர் பண்ணேன்னு தான் நான் சொன்னேன், இப்போ நான் அதை வந்துட்டு நிறைவேற்றிட்டா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பெரிய மரக்கட்டை மாதிரி இருக்குது, அதில் பிடிச்சவங்க முட்டை வைக்கிறா. அதை பார்த்துட்டு அங்கே எல்லாருக்குமே ரொம்ப டர் ஆகிட்டுருக்கு. அந்த ஃபேஸில் வந்து கத்தியை வச்சு கீரை ட்ரை பண்ணால் அவளோட ஃபேஸில் ஹீரோயின் கத்தி வச்சு அங்கே கீறி விட்றா. அங்கே ரொம்பவே அவங்க அரண்டு போயிருக்காங்க, எப்படி இவளுக்கு இவ்வளோ தூரத்துக்கு பவர் வந்துச்சுன்னு.
என்ற பையன் வேமா அங்கே ஓடி வந்துச்சுக்கான். ஹீரோயினை வந்து ஸ்டாப் பண்ணுன்னு சொல்லிட்டு கோவப்படுறான். இவன் போன ஜென்மத்தில் ஹீரோயினை ரொம்ப லவ் பண்ணியிருக்கான். பட் வந்துட்டு இவளோட அந்த இன்னர் பவரை வந்து கேட்டு அவனுமே நாசமாக போய் அவளோட பின்னாடி போயிட்டான் போல். ஸோ அப்பாவே நீ வந்து இவ்வளோ தூரத்துக்கு மோசமானவளாக இருக்கிறத நான் வந்து நினச்சி கூட பார்க்கல. நீ இப்போ அவளை வந்துட்டு எதுவும் பண்ணாமல் விட்டேன்னா உன்ட்ட நான் பேச ரெடியாக இருக்கேன், இல்லைன்னா நான் பேசக்கூட மாட்டேன்னு சொன்னதும் யார் உன்னை பேச சொன்னது, பேசாத அப்படின்ற சொல்லிட்டு அவளை போட்டு அங்கே தலையை முட்டுன்னு முட்டை வச்சுடுறா. இவனுக்கு அதை பார்த்துட்டு ஷாக்காகி போயிட்டு இன்னும் இவ இவ்வளோ தூரத்துக்கு மாறி போயிட்டா, என்னால் நம்பவே முடியலன்னு சொல்லிட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. கத்தி வச்சுட்டு நான் வந்து நீ இப்போ விடலைன்னா நான் கையை கட் பண்ணிட்டு செத்து போயிடுவேன்னு சொல்லிட்டு மிரட்டதுமே, ஓ அப்படியா நீ செத்து போயிடுவியா அப்படின்ற சொல்லிட்டு அவங்க வந்ததும் பார்த்தையில் இன்னுமே அவளுக்கு என் மேலே லவ் இருக்குன்னு சொல்லிட்டு அவ யோசிக்கும் போது கையை கட் பண்ணாத, இழுத்துக்கிட்டு அரையும் குறையமா சாவாமல் கிடப்ப, பேசாமல் கழுத்தை இங்கே வந்து அறுத்துட்டு சாவு, ஒரேதான் போய் சேருவேன்னு சொல்லிட்டு அங்கே செமையாக வந்துட்டு போட்டு அங்கே எல்லாத்தையும் அடி வெளுத்து விட்டு பெரிய பிரச்சனையாகி போயிடுது. இவ்வளோ வச்சு அவங்க பேரண்ட்ஸை வர சொல்லிடுறாங்க. அவங்க பேரண்ட்ஸ் எல்லாமே வந்ததும் எல்லாரும் சேர்ந்து ஹீரோயினை பிடிச்சி பயங்கரமாக மோசமாக திட்டாங்க. இத்தனை பிரச்சனைக்கு காரணமே இவ தான் அது இதுன்னு சொல்லிட்டு. பட் அவளை பார்த்தா ரொம்ப கூலாக அவள் பாட்டு உட்காந்துச்சுக்கா. எனக்கு எதை பற்றி கவலை கிடையாதுடா, நீங்கள் வாட்டு கூவிட்டு போங்கன்ற மாதிரி தான் அவள் ரியாக்ஷன் இருக்குது. அப்பாங்க அந்த பிரின்ஸிபல் நீங்கள் வந்துட்டு தயவு செஞ்சு கொஞ்சம் வந்துட்டு அமைதியாக இருங்க, என்ன நடந்துச்சுன்னே தெரியாமல் நீங்கள் வாட்டு வாய்க்கு வந்தபடி பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அங்கே அந்த ஃபுட்டேஜை காமிக்கிறாரு. அந்த பொண்ணு வாட்டி இருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு இவங்கள ப்ரொவோக் பண்ணி அந்த பொண்ணை செல்ஃப் டிஃபென்ஸ் பண்ண வச்சுருக்காங்க. இப்போ போலீஸ் கேஸ் அது இதுன்னு ஆச்சுனாலுமே உங்கள் பிள்ளைங்க மேலே தான் ஆக்ஷன் எடுப்பாங்கன்னு சொன்னதும் எல்லாருக்கும் அதை கேட்டுட்டு ஷாக் ஆகிட்டு எல்லாரும் ரொம்பவே அமைதியாக. நம்ம ஹீரோயினோட சொந்த பேரண்ட்ஸ் வந்துட்டு அவளோட பேச்சை கேட்டுக்கிட்டு அங்கே ரொம்பவே மோசமாக அங்கே வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வேணுக்கு தான் பண்ணியிருப்பான்னு. உடனே அவள் திரும்ப அங்கே வந்துட்டு மனசுல இங்கே பேசிகிட்டு இருக்கா. என் சிஸ்டர் என்னை வந்துட்டு ஆரம்பத்துலேருந்து பழி வாங்கணுன்றதுக்காக தான் இப்படிலாம் ஐடியா பண்ணி மாட்டி விட்ருக்கா அது இதுன்னு. ஸோ அந்த இன்னர் வாய்ஸை கேட்டதுமே திரும்ப எல்லாருமே அங்கே வந்துட்டு பயங்கரமாக கோவப்பட்டுங்க கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. இதுக்கான பனிஷ்மெண்ட் கண்டிப்பாக வந்துட்டு உனக்கு கிடைக்கும், நான் சும்மா மட்டும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த பர்சன் ஒரு டப்பாவத்துக்கு மேலே எரிய போகிறாரு. பட் அங்கே நம்ம ஹீரோயின் விளைக்கிறா. அதுக்கப்புறம் நான் உன்னை வந்து ஃபேஸில் கத்தி வச்சு கிளிக்காம விட மாட்டேன், என் பிள்ளைய வந்துட்டு நீ அசிங்கப்படுத்திருக்கேன்னு சொல்லிட்டு அதே மாதிரி எங்கள் ஃபேஸ் அசிங்கப்படுத்த போகும்போது நீங்கள் கொஞ்சம் பார்த்து யோசிச்சு பண்ணணும், என் மேலே கை வச்ச பிறகு உங்கள் நிலைமை வேறு லெவலுக்கு ஆகி போயிடும் அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டு என்ன பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அப்பாங்க பாடி கார்ட்ஸ் எல்லாருமே வந்துடுறாங்க. மேடம் மேலே கை வச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களை நாங்கள் ஒரு வழி பண்ணிடுவோன்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே அங்கே ரொம்பவே டராகி போயிடுது. அப்போ அந்த ஜியோட அப்பா அவன் வந்து உன்னை எவ்வளோ தூரத்துக்கு லவ் பண்ணிட்டு இருக்கா, நீயே லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்கிற, ஆனால் நீ எப்படி வந்துட்டு அவனை இந்த மாதிரிலாம் ஹர்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காரு. கண்டிப்பாக நான் உன்னை மன்னிக்கவே மாட்டேன், சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு தாம் தும் குதிச்சதுமே இப்போ நீங்கள் என்ன சும்மா விட மாட்டீங்களா, ஃபஸ்ட்டு நான் உங்களை சும்மா விடுறேன்னு பாருங்கள். லூ கம்பெனி உங்கள் கூட சேர்ந்து எப்பயுமே வந்து ப்ராஜெக்ட் வந்து பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தாங்க, உங்களுக்கு வந்துட்டு எல்லாமே கிடைக்கும், ஏன்னா நீங்கள் ஹர்ட் பண்ணினீங்கன்னான்னு சொன்னதுமே ஃபஸ்ட் அந்த அளவுக்கு நம்பிக்கை வர மாட்டுது. பிறகு ஆனால் வந்து அவங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தா சொத்து எல்லாமே இவளோட பேரில் இருக்கு இல்லையா, ஸோ இவளோட பேச்சு தான் எடுபடும்னு சொல்லிட்டு அந்த ஆள் ரொம்ப பயந்து போயிட்டு உடனே நீடன் பண்ணிட்டாங்க சாரி கேட்குறாரு. எல்லாருக்குமே அங்கே ரொம்ப ஷாக்காகி போயிடுது. அங்கே ஜிஎம்ஏ நீ பண்ணது தப்புடா, மன்னிப்பு கேளுன்னு சொல்லிட்டு என்கிட்ட மன்னிப்பு கேட்க வச்சு அந்த பிரச்சனை அங்கே சார்ட் அவுட் ஆகுது. ஆனால் அந்த பர்சன் ரொம்ப கோவமாயிட்டு நான் கண்டிப்பாக இவளை மன்னிக்கவே மாட்டேன், இவளை நான் வந்து ஒரு வழி பண்ணாமல் விட மாட்டேன்னு சொல்லிட்டு வாய்க்கு வந்தபடி ரொம்ப மோசமாக பேசிகிட்டு இருக்காரு. ஓ நீங்கள் எனக்கு எதிராகவே ஆக்ஷன் எடுக்க போகிறீங்களா, பட் வந்துட்டு கொஞ்ச நேரத்தில் உங்களோட கம்பெனி பேங்க்ராப்ட்னு வந்து அனௌன்ஸ்மெண்ட் வரப்போதே நீங்கள் என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னு சொன்னதும் என்ன பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது உங்களோட ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க பேர் வந்து அங்கே பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சு போயிடுச்சு. ஸோ உங்கள் ஆஃபீஸில் வந்து செக் பண்ணால் ஏகப்பட்ட வந்து ஐட்டம் மாட்டோம், அதனால் அங்கே க்ரைம் போலீஸே உங்களோட கம்பெனியை வந்து சீல் வச்சுருவாங்க, அப்போ என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு கேட்டதுமே அதை கேட்டதுமே அந்த ஆளுக்குமே அங்கே ரொம்ப டராகி போயிட்டு அங்கே நம்ம ஹீரோயின்ட்டு அங்கே சாரி கேட்டு அங்கே சார்ட் அவுட் பண்ணுறாரு. ஆனால் அவங்க பேரண்ட்ஸ் அடங்குற மாதிரி கிடையாது, இன்னைக்கு இவளை எப்படியாச்சும் பனிஷ் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு நீங்கள் தான் ஏதாச்சும் ஆக்ஷன் எடுக்கணும்னு சொன்னதும் மேடம் இதில் எங்களை கொண்டு வந்து ஏன் மேடம் மாட்டி விட்றீங்க, எங்களால் எதுவும் பண்ண முடியாது மேடம்னு சொன்னதுமே நீங்கள் பிரின்சிபல், அப்போ தப்பு பண்ணவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுங்க, இவளை நீங்கள் பனிஷ் பண்ணி ஆகணும்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டாங்க. அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ அவங்க அம்மா நாங்கள் தான் உங்களுக்கு அதிகமாக டொனேஷன் கொடுக்குறோம், ஒன்று என் பொண்ணு படிக்கணும் இல்லை இவ படிக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப கீழ்த்தரமாக
திரும்ப அவங்க பேசுகிறாங்க. பட் அங்கே நம்ம ஹீரோயின் அவரை பார்த்து இங்கே ஒரு 3 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சூசைட் பண்ணிக்கிட்டாங்களேன்னு சொல்லிட்டு சில ஃபைல்ஸ் எல்லாமே எடுத்ததுமே அங்கே அதை கேட்டுட்டு அவருக்கு ரொம்ப டராகி போயிட்டு, நான் வந்து கடைசியில் ரிட்டையர் ஆக போகிற டயத்தில் இதெல்லாம் எனக்கு தேவையான்னு சொல்லிட்டு அவர் அங்கே நம்ம ஹீரோயின் சைடில் தான் பேசிகிட்டு இருக்காரு. அதுக்கு மேலே இப்போ இவங்க கையில் எதுவும் கிடையாது, டொனேஷன் எல்லாம் அதிகமாக கொடுக்கணும்னா நம்ம ஹீரோயின் தான் கொடுக்கணும். பட் பெனிஃபிட் யார் சைட்லேருந்து வருதோ அவங்களுக்கு தானே சப்போர்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் அங்கே வந்துட்டு அவருமே அங்கே டேசிக்கு எதிராகவே அங்கே வந்துட்டு திரும்பிடுறாரு. அதை கேட்டுட்டு அவங்களுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகி போயிடுது. மேடம் என்னோட முடிவு இதுதான், ஒன்று உங்கள் பொண்ணு வந்துட்டு இன்றைக்கி மன்னிப்பு கேட்டாகணும், இல்லைன்னா ஸ்கூலில் நீங்கள் மாற்றிக்கோங்கன்னு சொன்னதுமே வேறு வழியே இல்லாமல் மன்னிப்பு கேட்க சொன்னதுமே இங்கே மன்னிப்பு கேட்டால் என்ன அர்த்தம், அங்கே வந்து ஸ்கூலுக்கு வெளியே எல்லாரும் முன்னாடி வச்சு என்கிட்ட இப்போ மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் போனதுமே அப்போ அங்கே அவள் அப்படியே இன்னசென்ட் மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு வந்ததோ, இந்த நடிப்பெல்லாம் அந்த முட்டாளுங்க முன்னாடி வச்சுக்கோ, ஏன் முன்னாடி நீ வச்சுட்டேன்னு வச்சுக்கோமே, கண்டிப்பாக நான் உன்னை சும்மா மட்டும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு கோவப்படுறா. ஸோ அப்போ அவங்க எல்லாரும் முன்னாடியுமே அங்கே தலைக்க வந்து மன்னிப்பு கேட்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா அங்கேருந்து போகும்போது அப்போ அவள் மனசுலேயே திரும்ப பேச ஆரம்பிச்சிடுறா. நான் இவளை ஜெயிக்கிறதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. என்னோட ஃபஸ்ட்டு இவில் வந்து வெளியே வந்து இவளை எதுவும் பண்ண முடியலைன்னா என்னோட செகண்ட் பர்சனாலிட்டி இவில் கண்டிப்பாக இவ்வளோ ஒன்றும் இல்லாமல் அழிச்சிரும்னு சொல்லிட்டு அவள் பேசிகிட்டு இருக்கா. அதை கேட்டுட்டு ஹீரோயினுக்கு ரொம்ப வந்துட்டு ஷாக் ஆகிட்டு செகண்ட் பர்சனாலிட்டி அது என்ன அப்படின்ற சொல்லிட்டு யோசிக்கும் போது கம்பெனின்னு ஒரு பெரிய வந்து பேராமெடிக்கல் கம்பெனி இருக்குது போல். ஸோ அவங்க வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஆள் தேடிட்டு இருக்காங்க. அதில் போய் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி எனக்கு வந்து நிறைய வந்து பணம் கிடச்சிச்சுன்னா இவ்வளோ விட நான் பெரிய லெவலுக்கு ஆளாகிடுவேன். கண்டிப்பாக வந்துட்டு இவளை வந்து நான் ஒரு வழி பண்ண விட மாட்டேன். அப்போ இவளை நான் அழிச்சிருவேன்னு சொல்லிட்டு போனதுமே ஓ அதான் இந்த மேட்ரான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே போயிட்டு அங்கே அங்கிள்கிட்ட அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே விசாரிக்க சொல்கிறா. இதை பற்றி அவளுக்கு தெரியும் போல். அந்த கம்பெனி வந்து பெரிய லெவலுக்கு சம்பாதிக்குதுன்னு எல்லாத்துக்கும் தெரியும். பட் அந்த மெடிசன்ஸ் எல்லாத்துலேயுமே கெமிக்கல் கலந்து ஹியூமன்ஸ்க்கு ஏகப்பட்ட பாதிப்பு ஏற்படுதுன்னு அதுக்கப்புறம் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால் அந்த கம்பெனியை அப்போவே ஹீரோயின் எக்ஸ்போஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டிருக்கா. பட் அது முடியாமல் போயிருந்திருக்கு. ஆனால் இந்த டைம் கண்டிப்பாக எக்ஸ்போஸ் பண்ணுவேன், இவளுமே பேங்க்ராப்ட் ஆக போகிறத யாராலையும் ஸ்டாப் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்டு இருக்கா. பிறகு உடனே அவங்க பேரண்ட்ஸை பார்த்து இப்படி ஜியாங் கம்பெனி புது லான்ச் பண்ண போகிறாங்க மெடிசன், அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன்னா நம்மளுக்கு வந்துட்டு பெரிய லெவலுக்கு லாபம் கிடைக்கும்னு சொல்லிட்டு அவங்க டேட்டாஸ் எல்லாமே சொன்னதுமே அந்த முட்டாள் பேரண்ட்ஸுமே உடனே ஹாப்பி ஆகிட்டு நம்மளுக்குமே பவர் வந்துடும்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாகிட்டு அங்கே வீட்டில் வந்து பெரிய அங்கே பார்ட்டியாக பண்ணிட்டுருக்காங்க. ரொம்பவே என்ஜாய் பண்ணிவிட்டு நம்ம ஹீரோயின் அப்போ அங்கே வந்து என்ன நடந்துட்டுருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்டதுமே அப்போ அங்கே மேடம் நான் எவ்வளோ சொல்ல ட்ரை பண்ணேன் மேடம், பட் இவங்க என் பேச்சை கேட்க மாட்டேன்ட்டாங்கன்னு சொன்னதுமே அப்போ ஹீரோயின் உங்களுக்கு 5 நிமிஷம் தான் டைம், மரியாதையே எந்திரிச்சு இங்கேருந்து போயிருங்க, இல்லைன்னா நடக்கிறதே வேறுன்னு சொன்னதுமே அவங்க அப்பாவுக்கு கோவம் ஆகிட்டு நான் உன்னை கொல்லாம விட மாட்டேன்னு சொல்லிட்டு சேரத்துக்கு அடிக்க வரும்போது அந்த ஆளுக்கு அங்கே ஹார்ட் அட்டாக் வந்துடுது. அப்போ அங்கே டாக்டரை கூப்பிட்டு வந்து செக் பண்ணதுமே இவருக்கு ஆல்ரெடி ஏகப்பட்ட ப்ராப்ளம் இருக்குது, இன்னொரு டைம் இது மாதிரி வந்தால் கண்டிப்பாக வந்து செத்து போயிடுவார், இவருக்கு கிட்னியுமே ஃபெயில் ஆகிற ஸ்டேஜில் தான் இருக்குது, இதுக்கு மெடிசன் எல்லாமே நம்மளோட மேடமுக்கு தான் தெரியும், அவங்க ஏகப்பட்டது பிளான் பண்ணியிருக்காங்க, நீங்கள் அவங்ககிட்ட ஹெல்ப் கேளுங்கன்னு பண்ணுவாங்கன்னு சொன்னதுமே அங்கே கெஞ்ச வேண்டிய நிலைமையாக இருக்குமேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப ஷாக்காக இருக்குது. பட் ஹீரோயின் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லிடுறா. நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஹீரோயினுக்கு அந்த மெடிக்கல் கம்பெனியை சொல்லிடுறாங்க கால் பண்ணி விசாரித்து. அப்போ அவங்க அப்பா அங்கே மேலே போக ட்ரை பண்ணதுமே அப்போ பாடி கார்டு பிடிச்சவங்க தள்ளி விட்டுட்டு உள்ளே போகக்கூடாதுன்னு சொன்னதும் நான் அவளோட அப்பான்னு சொன்னதும் பட் மேடம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு ஸ்ட்ரேஞ்சர் தான், ஸோ நீங்கள் உங்களுக்கு அனுமதி கிடையாதுன்னு சொல்லிட்டு கோவமாயிட்டுருக்காரு. ஃபஸ்ட்டு பிரதரை பார்த்தா அவன் ரொம்பவே சந்தோஷமாயிட்டு அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கான், அவன் ப்ராஜெக்ட் பெரிய லெவலுக்கு வந்து கை கொடுக்குன்னு. பட் அங்கே அந்த அசிஸ்டன்ட் வந்து சார் நினச்ச லெவலுக்கு எதுவும் இல்லை, பிட் வந்துட்டு அதிகமாக லூ கம்பெனி கட்டிட்டு இருக்காங்க, இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொன்னதுமே இன்னமே 10 மில்லியன் எக்ஸ்ட்ரா கட்டுங்க, அதை கையை விட்டு போகக்கூடாதுன்னு சொன்னதுமே சார் இதனால் நம்மளோட கம்பெனிக்கு ஆபத்து வரலான்னு சொன்னதும் பட் எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லிட்டு அந்த முட்டாள் வந்து அந்த மாதிரி டிசிஷன் பண்ணுறான். பிறகு அவங்க பீச் சைடில் இருக்கும்போது அப்பாங்க மிஸ்டர் வேங் வர்றாரு, என்ன மேடம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கீங்களான்னு சொல்லிட்டு அங்கே நம்ம ஹீரோயினுக்காக ஒரு டெடிபியர் கிஃப்டாக கொடுத்ததுமே அங்கிள் சின்ன பிள்ளைய இதை போய் நீங்கள் வாங்கிட்டு வந்திருக்கீங்கன்னு சொன்னதுமே நான் உங்களுக்கு போய் இதை வாங்கி கொடுப்பேனா, நான் வாங்கி கொடுத்தா உங்களுக்கு நான் ஒரு ஜுவல்லரி பீஸ் வாங்கி கொடுப்பேன், இது அந்த சீதா அனுப்பியிருக்கான்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு இந்த முட்டா பையலுக்கு இதை கொடுத்த உடனே பல்ல காமிச்சிட்டு பின்னாடி வந்துடுவேன் நினைக்கிறான் போலன்னு சொல்லிட்டு கீழே தூக்கி எரிஞ்சு விட்டுட்டு அவன் நெக்ஸ்ட் டே எங்கள் ஸ்கூலுக்கு கிளம்பி போயிட்டு இருந்தா. பொக்கையை தூக்கிட்டு முன்னாடி வந்து எல்லாம் பல்ல வச்சுட்டு நீடன் பண்ணிட்டு நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே ப்ரப்போஸ் பண்ணதுமே ஹீரோயின் ரொம்ப மரியாதையாக ரொம்பவே அசிங்கப்படுத்தி விட்றா. வந்துட்டு பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டேன், அவளோட பேச்சை கேட்டு ப்ளீஸ் என்னை மன்னிச்சிரு, நான் ஒன்றை தான் லைக் பண்ணிட்டு இருக்கேன், நான் ஒன்றை தான் மேரேஜ் பண்ணுவேன், நீ கவலைப்படாதன்னு சொல்லிட்டு பேசுனதுமே ஓ கவலைப்படுற லெவலுக்கு நீ ஒருத்தான் செட்டாக கேட்குறா, நீ எவ்வளோ வேணாலும் போய் மேரேஜ் பண்ணிட்டு போ, நான் எதுக்காக வந்துட்டு அதெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ண போகிறேன், நீ எதுக்கப்புறம்
உனக்கு எனக்கு எதுவும் ஒத்து வராது, மரியாதையோட போயிருன்னு சொன்னதும், ப்ளீஸ் நீ அப்படி பேசாத, உண்மையிலேயே நான் ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன், நான் ரியலைஸ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அவன் திரும்ப அங்கே வந்துட்டு பொக்கையை கொடுத்து அங்கே ப்ரப்போஸ் பண்ணதுமே மரியாதையோட போயிரு, இல்லைன்னா அடி தான் வாங்குவேன்னு சொல்லிட்டு போகிறா. கார்ட்ஸுமே அவளை அங்கே உள்ளே விட மாட்டாங்க. பார்த்தாங்க ஏகப்பட்ட லைனுக்கு இது என்ன இதுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஹீரோயினுக்கு வந்து கன்ஃபர்ஸ் பண்ணுறதுக்காக பேர் எல்லாமே அங்கே பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் சீனில் அங்கே ஸ்கூலில் காமிக்கிறாங்க. அங்கே ஏகப்பட்ட பொண்ணுங்க எல்லாருமே சேர்ந்து இருக்கும்போது திரும்ப அவளோட பவர் அவள் யூஸ் பண்ணிட்டு இருக்கா. இப்போ அவள் என் சிஸ்டர் வந்து தண்ணியில் வந்து பாய்சனை கலந்து பிடிச்சிருக்கா, இவங்க அதை எடுத்து குடிச்சதுமே இவங்களோட தொண்டை எல்லாமே ஒரு மாதிரி ஆகி போயிடும், பாவம் இவங்களை எப்படி காப்பாற்றுறதுன்னு சொல்லிட்டு நல்லவ மாதிரி அங்கே ட்ராமா பண்ணிட்டு அங்கே பேசினதுமே அப்போ அங்கே அவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்பவே அங்கே டவுட் ஆகிட்டு என்ன இப்போ இப்படி பேசிகிட்டு இருக்காளேன்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அங்கே நம்ம ஹீரோயினை பனிஷ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த மூஞ்சியில் கீரல் விழுந்துச்சுலே அந்த பொண்ணு ஓங்கி வந்து கன்னத்தில் அறையிறா. நீ என்ன நினச்சிட்டு இருக்க எங்களை பற்றி, உன்னோட இந்த பவரை யூஸ் பண்ணி எங்களெல்லாம் முட்டாளாக்கி நீ வந்து எங்களடிக்கு எதிராக எங்களவே திருப்பிட்டு இருக்க, எங்களுக்கு என்ன தெரியாதா, அந்த பொண்ணு அவ பாட்டு இருக்கா, நீ தான் எப்பயுமே வந்துட்டு ஏதாச்சும் அவளை பற்றி நெகட்டிவாக ரூமர்ஸ் கிளப்பிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு போட்டவங்க எல்லாரும் சேர்ந்து அடி வெளுத்து விட்றாங்க. எங்களை பார்த்தா உனக்கு என்ன கேன மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அங்கே ஒரு டேக்கையுமே கொடுத்து இன்றைக்கி ஃபுல்லாக நீங்கள் தான் நிற்கணும், இல்லைன்னு வச்சுக்கோ வெளுத்து விட்ருவோன்னு சொல்லிட்டு அங்கே டேக்கையுமே தொங்க விட்டதுமே நம்ம ஹீரோ ஏன் ஐ திங்க் உனக்கு இது கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு போனதுமே அங்கே ரொம்ப ஷாக் ஆகி போயிட்டு ஒருவேளை என்ன நான் பேசிகிட்டு இருக்க வாய்ஸ் எல்லாம் அவளுக்கு கேட்குதான்னு சொல்லிட்டு அவளுக்கே டவுட் ஆயிடுச்சுக்கு. பிறகு அங்கே வீட்டில் காமிக்கிறாங்க. நாங்கள் வந்திருக்க எல்லா இன்வெஸ்டருமே இப்போ வரைக்குமே ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறது உங்களோட சிஸ்டர் சிசி தானேன்னு சொல்லிட்டு பேசினதுமே அது கிடையாது, அது டேசி தான் அவன் சொல்கிறான். அங்கே இது நான் வந்து ஒரு பெரிய ப்ராஜெக்ட் வந்து பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அவள் ஏகப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாத்தையுமே அவங்ககிட்டே வந்து கேட்டுட்ருக்கான். ஸோ அது எல்லாத்தையும் நம்ம ஹீரோயின் மேலேருந்து தான் கேட்டுட்ருக்கா. பட் இருந்தாலுமே அவங்களுக்கு ஒரு டவுட்டாக இருக்குது, இவ்வளோ காசு வந்துட்டு நம்மக்கிட்ட கேட்குறான், ப்ராஜெக்ட் சக்ஸஸ் ஆகலைன்னா என்னன்னு சொல்லிட்டு. பட் அங்கே ஆசை யாரை விட்டுச்சு, இவன் ஆசை வார்த்தைகள்லாம் அங்கே பேசவுமே அதெல்லாமே கேட்டுட்டு அவங்களுமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுறாங்க. ஸோ அதை எல்லாத்தையுமே கேட்டுட்டு ஹீரோயின் பாவம் இவனோட பேச்சை கேட்டு முட்டாள் மாதிரி அவங்களுமே நம்பிட்டு இருக்காங்க. பட் வான் பண்ண வேண்டியது என்னோட கடமை தானே, இவனை நம்பினா நாசமாக தான் போகணும்னு சொல்லிட்டு நான் இப்போவே வான் பண்ணுறேன். இவன் வந்துட்டு சொல்லிட்டு இருக்க எந்த ஒரு ப்ராஜெக்ட்டுமே உண்மையிலே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போகிறது கிடையாது. ஸோ நீங்கள் உங்கள் பணத்தை வந்து காப்பாற்றிக்கோங்க, அதான் உங்களுக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு அதை கேட்டுட்டாங்க. எல்லாருக்குமே ரொம்ப டவுட் ஆகி போயிடுது. அப்போ அங்கே அவன் என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது அந்த டேசி அவளோட பவரை யூஸ் பண்ணுறா. என் பிரதரை வந்து பழி வாங்கி அவரை ஒன்றும் இல்லாமல் ஆக்கணுன்றதுக்காக தான் இப்படி பண்ணிட்டு இருக்கா. கண்டிப்பாக இதில் பெட் கட்டினா என்னோட பிரதர் தான் அவளை விட பெஸ்ட்டாக வந்துட்டு வின் பண்ணுவார், அவளை விட முன்னாடி இவன் நிலைமைக்கு வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு வைத்தறிச்சலை பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது உடனே ஓவர் கான்ஃபிடென்ட் வந்துடுது. கண்டிப்பாக இதில் நான் பெட் கட்டி வின் பண்ணாமல் விட மாட்டேன், என் மேலே நம்பிக்கை வச்சிருந்தா காசு கட்டுங்கன்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கான். எல்லாருமே அவனோட ஆசை வார்த்தையை நம்பி ஓகேன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயினை பார்த்து இந்த காம்படிஷன் வேணால் நம்ம 2 பேரும் வச்சுக்கலாம், அதில் நான் வின் பண்ணிட்டேன்னா நீ கண்டிப்பாக வந்துட்டு உன்னோட ஷேர்ஸ் எல்லாத்தையும் ஏன்ட்ட கொடுத்துடணும்னு சொன்னதும் ஹீரோயினுக்கு நல்லாவே தெரியும் இவன் கண்டிப்பாக தோற்று போவான்னு. ஏன் இல்லை கண்டிப்பாக பண்ணிக்கலாமே, பட் ஆனால் இன்னொரு விஷயம், ஒருவேளை நீ தோற்று போயிட்டேன்னா என்ன பண்ணுவ, நீ வந்து எல்லாரும் முன்னாடியும் என்கிட்ட நீ டவுன் பண்ணிவிட்டு சாரி கேட்கணும், உன்கிட்ட ஷேர்ஸ் எதுவும் ஒன்றும் கிடையாதுன்றது எனக்கு நல்லாவே தெரியும், ஸோ உன்கிட்ட அதெல்லாம் நான் கேட்க மாட்டேன்னு சொன்னதுமே அவன் ஓகே நான் வந்துட்டு பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொல்கிறான். பட் இருந்தாலுமே ஹீரோயின் ரொம்ப டேலண்டான பொண்ணு, அதை நினச்சுமே அவனுக்கு ஒரு பக்கம் பயமாக இருந்தாலுமே இந்த டேசியை நம்பி நாசமாக போகிறதுக்கு ரெடி ஆகிடுறான். நெக்ஸ்ட் டே அந்த காம்படிஷன் டேயுமே வந்துடுது. ரொம்பவே எல்லாருமே ஹாப்பி ஆகிட்டு இருக்காங்க. பட் அங்கே வாங்கன்ற பர்சன் ஷென் ஃபேமிலி ரொம்ப பெரிய ஃபேமிலி, அவங்க ஏகப்பட்ட வந்து பணத்தை வந்து இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, உண்மையிலே நீங்கள் பெரிய லெவலுக்கு வந்துட்டு வின் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு பாராட்டிட்டு இருக்காங்க. ஸோ அங்கே அந்த பெட்மே அங்கே ஸ்டார்ட் ஆகிடுது. ஸோ இவங்க சேர்ஸ் எல்லாமே வாங்குறதுக்கு அங்கே ஸ்டார்ட் பண்ணும்போது மினிட்ஸ்லேயே அவங்களுக்கு 2 மில்லியனுக்கு மேலே வந்து லாபம் கிடைச்சதுமே அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவங்களை வந்து ஃபேமிலியிலேருந்து எல்லாருமே அங்கே அப்படியே துள்ளி குதிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. நம்மளுக்கு வந்துட்டு ஜஸ்ட் 2 மினிட்ஸில் 2 மில்லியன் கிடைச்சா ஐயோ கடவுளை நினச்சி கூட பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு அங்கே பின்னாடி என்ன நடக்க போகுதுன்னு தெரியாமல் அங்கே ரொம்ப அப்படியே வாயை பொழந்துட்டு கவுண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. உடனே அவங்க பிரதர் இதுக்கெல்லாம் காரணம் டேசி தான், அவளோட ப்ராஜெக்ட் தான் அப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே பேசிட்டு அப்படியே புகழ்ந்து தள்ளினதுமே அங்கே அந்த டேசியை ஸ்பீச் கொடுக்க கூப்பிட்டதுமே அவளும் பார்த்தா அங்கே எல்லாருக்குமே தேங்க்யூ சொல்லி பேசிட்டு நம்ம ஹீரோயினோட நேமையுமே அங்கே மென்ஷன் பண்ணுறா. எதுக்காக சிசியை பற்றி இவள் பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்தா ஹீரோயின் பார்த்தா பின்னாடி உட்காந்து கூலாக அங்கே ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கா. இப்போ அவள் வந்துட்டு எல்லாரையும் ரொம்ப இன்சல்ட் பண்ணியிருக்கா, எங்கள் மேலே வந்துட்டு பழி போட்டிருக்கா, இவள் வந்து ஷேர்ஸ் எல்லாத்தையுமே எங்ககிட்ட கொடுத்துட்டு நீனும் பண்ணிட்டு எல்லாரும் முன்னாடியும் அவள் சாரி கேட்டாகணும் அப்படின்ற சொன்னதுமே அதை கேட்டுட்டு அங்கே நம்ம ஹீரோயின் ரொம்ப கூலாக போகிறா. பட் மன்னிப்பு கேட்கல, அங்கே சேரில் கால் மேலே கால் போட்டு அங்கே உட்காந்ததுமே
அப்போ அவங்க பிரதர், நீ என் முன்னாடி தோற்று போயிட்ட பார்த்தேல, நீ இப்போ என்ன பண்ண போகிறன்னு சொல்லிட்டு ஓவர் கான்ஃபிடென்ட்டில் பேசினதுமே, ஓவர் கான்ஃபிடென்ட் உடம்புக்கு ஆகாது, கொஞ்சம் குறைச்சிக்கோன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு அம்பு விட்டதுமே அந்த வாங்கன்ற பர்சன் மேலே அங்கே பட்டு அந்த ஆள் பயந்து வெளியே ஓடி வந்தால் மண்டையில் இருக்க விக்கு விழுந்து போயிடுது. அதை பார்த்துட்டு அங்கே எல்லாருக்கும் ஷாக்காகி போயிடுது, என்னடா இப்படி இருக்கானேன்னு. அப்போ அங்கே இந்த ஆளை நம்பி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இதை சேல்ஸ்க்கு விட்டுருக்கீங்க, இதை நீங்கள் நம்பிட்டுருக்கீங்க. இந்த ஆளே வந்துட்டு ஒரு ஃப்ராடு பையன், இவனுக்கு பிஸ்னஸ்கில் ஏக்கு அப்புறம் பின்றது கூட இவனுக்கு தெரியாது. இவனெல்லாம் ஒரு ஆளை நம்பி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க, போட்டு அவ்வளோதான் போச்சு அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அவங்களுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. என்ன பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்றத சொல்லிட்டு சரின்னு சொல்கிறா, உங்களுக்கு ஒன்றுமே வந்துட்டு தெரிய மாட்டுது, நீங்கள் வந்து இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண எல்லாமே வந்துட்டு அவ்வளோதான் போச்சு அப்படின்றத அவ சொல்கிறா. அங்கே அதை கேட்டுட்டு அவங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பெரிய ஷாக்காகிடுது. பெரிய ஸ்கீம் மாதிரி வந்து பண்ணி ஏமாற்றிருக்காங்கன்னு அப்போ தான் ரியலைஸ் ஆகிடுது. ஐயோ கடவுளை, எல்லாம் போச்சான்னு சொல்லிட்டு எல்லாருமே அங்கே பதறி துடிச்சிட்ருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணமே இந்த டேசி தான், இவளோட பேச்சை கேட்டு தான் நாங்கள் நாசமாக போயிட்டோன்னு சொல்லிட்டு எல்லாருமே கோவப்படுறாங்க. அப்போ ஹீரோயின், நான் உங்களை அன்றைக்கே வந்து வார்ன் பண்ணேன், ஏன்னா இந்த குடும்பத்துக்காக ப்ராஜெக்ட் பண்ணி கொடுத்து எல்லாமே இப்போ வரைக்கும் பண்ணது நான் தான். ஸோ நான் சொன்னதை கேட்காம இவங்க பேச்சை கேட்டு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க, அதுக்கான பலன் தான் கிடச்சிருக்குன்னு சொல்கிறா. நீ என்ன சொன்ன, தோற்று போயிட்டா நீ வந்துட்டு இதுக்கப்புறம் என்கிட்ட நீரல் பண்ணிட்டு மன்னிப்பு கேட்பேன்னு சொன்னீங்களே, இப்போ கேளுன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவங்க ஃபேமிலி ரொம்ப கோவமாயிட்டு, எங்களோட இந்த நிலைமைக்கு காரணம் இவ தான் ஏதோ ஃப்ராடு பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு பேசினதும் அப்போ அங்கே இருக்கிற எல்லாரையும் பார்த்து, அடுத்த நாட்டில் பூகம்பம் வந்துச்சுன்னா கூட நான் தான் பண்ணேன்னு சொல்லிட்டு பேசுகிற ஃபேமிலி இது, இவங்களோட பேச்சை இன்னும் நீங்கள் நம்புனீங்கன்னா நாசமாக தான் போகணும் அப்படின்ற சொல்லிட்டு அவங்க சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணியிருக்கா, அதை கொண்டு வர சொல்கிறா. அவங்ககிட்ட யாரும் வந்து கெஞ்சி கேட்கல, நீங்கள் வந்து பண்ணதுக்கு மன்னிப்பு கேளுங்க, சைன் பண்ணி கொடுங்கண்ணே, எதுன்னு சொன்னீங்களா உங்கள்கிட்ட எப்படி வாங்கணும்னு தெரியும்னு சொல்லிட்டு வம்பு பண்ணி அங்கே வந்துட்டு கை நாட்டவங்க வச்சு அங்கே வந்துட்டு அடியும் வெளுத்து விட்டுட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. அப்போ அங்கே இருக்க எல்லாருக்குமே செம்ம கடுப்பாகி போயிடுச்சு, இதுங்களோட பேச்சை கேட்டு தான் நம்ம நாசமாக போயிட்டோம், எங்களோட காசை எங்கடா திரும்ப கொடுங்கன்னு சொல்லிட்டு போட்டு குடும்பத்தோட அடி அங்கே செம்மையாக வெளுத்துட்ருக்காங்க. வெளியே பார்த்தா அப்போங்க நம்ம அங்கிளும் ஹீரோயின் பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க பிரதர் வேகமாக ஓடி வந்துச்சேக்கான். நீ நில்ல ஒரு நிமிஷம்னு சொன்னதுமே, உனக்கு இப்போ தான் கண்ணு திறக்குதுன்னு நினைக்கிறேன், பாதி கண்ணை திறந்து பார்க்காத, முழுசாக கண்ணை நீ ஓப்பன் பண்ணி பாரு, அப்போ உனக்கு ரியாலிட்டி என்னன்னு சொல்லிட்டு புரியும், அதை வந்துட்டு புரிஞ்சுக்கிட்டேன்னா நல்லது, இல்லைன்னா நீங்கள் என்னமாச்சும் பண்ணிட்டு போங்கன்னு சொல்லிட்டு அவங்க இருந்து போயிடுறா. அந்த அவள் பாட்டு அங்கே கூலாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கா. அதை பார்த்துட்டு ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு செம்ம கடுப்பாகி போயிடுது. அடிபட்டு போய் நான் உங்களால் வந்திருந்தா நீ இப்படி உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்கன்னு சொன்னதுமே, நீங்கள் யாருமே கவலைப்படாதீங்க, என்கிட்ட அடுத்த பெரிய பிளான் இருக்குது, நான் மிஸ்டர் டாங்கை வந்துட்டு காப்பாற்றினேன், ஒரு பெரிய மாஃபியா, அவர் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாருன்னு சொன்னதும், என்ன பேசிகிட்டு இருக்க, இவங்ககிட்ட வாங்கினது பத்தாதுன்னு இந்த மாஃபியாட்ட போய் மாட்டி விட பார்க்குறேன்னு சொன்னதும், அப்படி நீங்கள் சொல்லாதீங்க, கண்டிப்பாக வந்துட்டு அவர் நம்மளை காப்பாற்றுவார் அப்படின்றத சொல்கிறா. ஸோ அப்போ அங்கே அந்த டாங்கையுமே மீட் பண்ணிவிட்டு, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக அவளுக்கு நான் வந்துட்டு பனிஷ்மெண்ட் கொடுக்குறேன், அவளை நான் வந்து போட்டு தள்ளிடுறேன், அதனால் எங்களுக்கு வந்து எந்த ஒரு கேஸுமே வராது, அந்த லெவலுக்கு தான் எங்களோட ஒர்க் இருக்கும், யாரும் கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினவே கொலை பண்ணுறதை பற்றி அங்கே பேசிகிட்டு இருக்காங்க ப்ராப்பர்ட்டிஸுக்காக. அவங்க நம்ம ஹீரோயின் பார்த்தா அங்கே பாக்ஸிங் கற்றுட்ருக்கா. அங்கே அந்த அங்கிளுக்கே அதை பார்த்துட்டு ரொம்ப ஷாக்காக இருக்குது, ஏன்னா இருக்க அவளோட டேலண்ட் ரொம்ப அதிகமாகிட்ருக்கேன்னு. அங்கே சிசிடிவி ஃபுட்டேஜில் பார்த்தா அங்கே அவளை கொலை பண்ணுறதை பற்றி பிளான் எல்லாமே போட்டிருக்கதை பார்த்துட்டு கடைசியில் என்னோட உயிருக்கு பின்னாடி இவனுங்க போன ஜென்மம் மாதிரியே போய் வந்துட்டானுங்களான்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்டு, பாவம் வீட்டில் சிசிடிவி ஃபுட்டேஜ் அங்கங்கே மாட்டியிருக்குன்றதை மறந்து போய் பேசுகிறானுங்க போலன்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே சிரிப்பு தான் வந்துட்டுருக்கு. சரி அவங்க பிளான் வந்துட்டு சக்ஸஸ் பண்ணட்டும், நம்மளுமே பண்ணலாமேன்னு சொல்கிறா. நெக்ஸ்ட் எங்கள் ஸ்கூலில் காமிக்கிறாங்க, அவங்க ஃப்ரெண்டாக வந்து சேர்ந்துருக்க பொண்ணுங்க எல்லாருமே நடந்த எல்லாத்துக்குமே சாரி கேட்டுட்டு அங்கே அவங்க வந்துட்டு பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தா அப்பாங்க டேங் உள்ளே விடுறான். வந்ததுமே நம்ம ஹீரோயின் அங்கே ரொம்பவே இன்சல்ட் பண்ணிட்டு பேசிகிட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின், ஐ திங்க் உன்னோட பிரதருக்கு உனக்கு பயம் இல்லைன்னு நினைக்கிறேன், உன் பிரதர் பேர் யூஷாவ் தானே அப்படின்ற செட் அங்கே கேட்கும்போது, நீ என்ன நினச்சிட்டு இருக்க, நான் நினச்சேன்னா உன்னை ஒரு வழி பண்ணிடுவேன், என் ஆளுங்க இப்போ வருவாங்க, உன்னை என்ன பண்ணுறாங்க பாருன்னு சொல்லிட்டு அவங்க ஆளுங்க எல்லாத்தையுமே வர வச்சுடுறான். ஹீரோயினை அட்டாக் பண்ண போனதுமே எல்லாருமே சேர்ந்து அடி அங்கே பொழந்து கட்டி விட்றா. அதை பார்த்துட்டு அவங்க சிஸ்டருக்கு பயமாகி போயிட்டு, நீ என்ன பண்ணிட்டு இருக்க, பேசாமல் இரு, ஏதாச்சும் வந்துட்டு பண்ணிடாத அவரை, அதுக்கப்புறம் அவங்க ஆளுங்க உன்னை கொலை பண்ணிடுவாங்கன்னு சொன்னதும், உனக்கு எதுக்காக மாட்டேஸ் இவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டு இருக்கு, இவங்களை நான் வந்துட்டு அடிச்சான்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. இதெல்லாம் யார் பண்ணிட்டுருக்கீங்கன்னு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகிடுச்சேக்கா. இதை பற்றி அவங்களோட தலைவர் யூஸ் அவுட்டாக சொன்னதுமே, கண்டிப்பாக வந்துட்டு அவளை போட்டு தள்ளிடலாம், நீ கவலைப்படாதான்னு சொல்லிட்டு அந்த டேசிட்டை இன்னுமே அதிகமாக அமௌண்ட் கேட்குறாங்க. அவளும் அங்கே வந்துட்டு ஒத்துக்கிறா, அவள் வழியில் இல்லாமல் பண்ணணுன்றதுக்காக. ஸோ எல்லாருமே அங்கே வந்துட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க ஹீரோயின் வர்றதுக்காக தான். ஒன்றும் கவலைப்படாதீங்க, உங்கள் பொண்ணு வந்ததுமே இன்றைக்கி வந்து நான் பக்காவாக ஏற்பாடு பண்ணியிருக்கேன், வந்ததுமே போட்டு தள்ளிடுவாங்கன்னு சொன்னதும் அதே மாதிரி ஹீரோயின் அங்கே
தெரிய வந்ததுமே யாரும் கூட பார்க்காம கத்திய வச்சு அங்கே குத்தி கொலை பண்ணிடுறாங்க. அவள் அப்படியே கீழே குப்புறக்கா கிடக்கா. அதை பார்த்துட்டு அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு கொஞ்சம் கூட யாருக்குமே கவலையே இல்லாமல் அங்கே வந்துட்டு கிளம்பி போக பார்க்கும்போது அவங்க சின்ன பிரதருக்கு மட்டும் பயங்கரமாக அழுக வந்துடுது. நீங்கள் எதுக்காக அப்படி பண்ணீங்க, அவள் என்ன தப்பு பண்ணான்னு சொல்லிட்டு அவளை அப்படி கொலை பண்ணியிருக்கீங்க. எல்லாருமே எப்பயுமே டேசிக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து அந்த பொண்ணு என்ன சொல்ல வரான்னு கூட நம்ம கேட்காம இருந்தோம். பட் ஒரு டைம் ஆச்சு நீங்கள் யாராச்சும் அவளுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்து நீ என்ன சொல்ல வர, உனக்கு வந்துட்டு என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு கேட்டிங்களா? அந்த எவிடன்ஸ் எல்லாமே எப்பயுமே அவளுக்கு எதிராக எதுவுமே இருந்ததில்ல. டேசி சொல்கிறத மட்டும்தான் நம்ம கேட்டு வந்து நடந்துட்டு இருந்தோம். பட் டேசி மட்டும்தான் இதில் வந்து ஒரு பெரிய விக்டிமாக இருந்தா, யாரும் கிடையாதுன்னு அவன் சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுச்சேக்கான். அவன் என்ன வந்து தப்பு பண்ணா, நம்மக்கிட்ட பாசத்தை தான் நான் எதிர்பார்த்தான்னு சொல்லிட்டு அவன் அழுகவுமே அவங்க எல்லாருக்குமே அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டு கண்ணெல்லாமே தண்ணறியாமல் அங்கே கலங்க ஆரம்பிச்சிருது. தப்பு பண்ணிட்டோமோ என்னமோன்னு சொல்லிட்டு அப்போங்க அந்த சேஸ் நம்ம டேசிட்டையுமே இருக்கு போல், அந்த சேஸை நீ ரிட்டன் கொடுன்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது அவன் உடனே நான் ஏன் கொடுக்கணும், அப்படிலாம் உங்களுக்காக கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க பேசினதுமே அதை கேட்டுட்டு அவங்க அம்மாவுக்கு அங்கே ரொம்ப பெரிய ஷாக் ஆகிருது. நீ இப்போ என்ன சொன்ன, கொடுக்க மாட்டேன்னு சொன்னையா அப்படின்ற சொன்னதுமே, ஆமாம் உங்களை மாதிரி ஒரு முட்டாளுங்களுக்கு நான் ஏன் கொடுக்கணும், எவ்வளோ நாளைக்கு தான் நானுமே நல்ல மாதிரி நடிச்சிட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு அங்கே கேட்குறா. அதை கேட்டதுமே அந்த ஃபேமிலிக்கு டோட்டலாக வந்துட்டு ஷாக்காகி போயிடுது. ஸோ அப்போ அங்கே அந்த யூஷாவை கூட இவளுமே சேர்ந்துருக்கா. அவள் ஏதாச்சும் வந்து வேலை பண்ணிங்கன்னா உங்களையுமே ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவோன்னு சொல்லிட்டு அங்கே மாட்டிச்சேக்கா. அவள் தன்னோட வாயாலே எல்லா உண்மையுமே அங்கே சொல்ல ஆரம்பிச்சிடுறா. இப்போ வரைக்குமே என்னோட இன்னர் வாய்ஸை வச்சு தான் நான் அவங்க எல்லாரையுமே ஒரு வழி பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு எப்பயுமே உங்களாம் மேலே வந்து எந்த ஒரு மரியாதையோ எதுவுமே இருந்தது கிடையாது. எல்லாரையுமே யூஸ் தான் பண்ணிட்டு இருந்தேன், வேறு எதுவுமே நான் பண்ண கிடையாதுன்னு சொல்லிட்டு அவள் படு மோசமாக அவங்கள பற்றி எல்லாரையும் பற்றி பேசினதுமே ஒரு நன்றி கெட்டவளை நம்பி எங்கள் பெத்த பொண்ணை நாங்கள் இவ்வளோ தூரத்துக்கு கஷ்டப்படுத்திட்டோமேன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே சேர்ந்து ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. அதெல்லாமே கேட்டுட்டு உங்களை யார் நம்ப சொன்னது, பெத்த பொண்ணை விட்டுட்டு மற்றவளை நம்பினா இப்படி தான் கெதி கிடைக்குன்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் கிளாப் பண்ணிகிட்டே அங்கேருந்து வர்றா. ஃபைனலாக ஓவாயாலே நீ எல்லா உண்மையும் சொல்லிட்டியான்னு சொல்லிட்டு அதை கேட்டுட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக்காகி போயிட்டு நீ எப்படி உயிரோட வந்திருக்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது தான் தெரியுது அங்கே கீழே விழுந்து அடிபட்டு கிடக்கிறது அவசல் பாடி கார்டு தான். அங்கே கத்தியை வச்சு குத்துனதுமே உண்மையான கத்தி கிடையாது, சும்மா ஃபேக்காக தான் ரெடி பண்ணி இருந்திருக்காங்க. எல்லாமே ஹீரோயின் ஆல்ரெடி அங்கே செட்டப் பண்ணிட்டா போல். அவங்களுமே இவங்களுக்கு கை கொடுத்துருக்காங்க. அங்கே அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நடந்த எல்லாத்துக்குமே அங்கே சாரி கேட்கும்போது பட் அந்த டாங் யூஷா இந்த டேசி மட்டும் நான் கண்டிப்பாக நினச்சேன் இப்பயுமே உன்னை போட்டு தள்ளிடுவோன்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்காம திமிரா பேசிகிட்டு இருக்காங்க. நீ பண்ணதுக்கெல்லாம் உனக்கு கண்டிப்பாக பனிஷ்மெண்ட் இருக்குது, உன்னை வந்து ஜெயிலில் பிடிச்சி போடாமல் விட மாட்டோம், நீயாவே வந்துட்டு உண்மையை ஒத்துக்கிட்டேன்னா நல்லதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கே வந்து பேசிகிட்டு இருக்கா. அதை கேட்டுட்டு அந்த யூஷாவும் நான் கண்டிப்பாக உன்னை சும்மா விட மாட்டேன், நான் இப்போவே உன்னை போட்டு தள்ளிடுறேன்னு சொல்லிட்டு கன்னை வச்சுட்டு அங்கே மாட்டிட்டு இருக்கான். ஆனால் வாங்க அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு என்ன தைரியம் தான் ஏன் முன்னாடியே நீ எங்களடியை வந்துட்டு டச் பண்ண பார்ப்போன்னு சொல்லிட்டு அந்த பர்சன் அங்கேவே வந்துட்டு கொலை பண்ணிடுறாரு. அதை பார்த்துட்டு அங்கே அந்த டேசிக்கு ரொம்ப பயமாகி போயிடுது. கண்டிப்பாக நீ பண்ணதுக்கு உனக்கு ஜெயிலில் தான் வந்து வாழ்க்கை ஃபுல்லாக இருக்க போகிற. ரெண்டாவது உங்களை நான் எப்போயும் என்னோடய ஃபேமிலியாகவே ஏற்றுக்க மாட்டேன், ஒருத்தி சொன்னான்றதுக்காக இன்னொருத்தவங்களோட சைடில் என்ன நடக்குதுன்னு கூட வந்து கண்டுக்காமல் மட்டு மரியாதை இல்லாமல் பேசின உங்களை பார்த்து நான் வந்து எப்படி குடும்பம்னு ஏற்றுக்க முடியும்? இப்பயுமே உங்களுக்கு அந்த பேஸ்மெண்ட்டில் இடம் இருக்குது, நீங்கள் எப்போ இருந்துக்கலாம், அப்படி இல்லையா நீங்கள் இந்த வீட்டை விட்டுமே போய்க்கலாம், உங்களுக்கு எனக்கு எந்த சம்மந்தமே கிடையாது, இந்த டேசிக்குமே தான் உங்களோட சாப்டரை என் வாழ்க்கையிலேருந்து இப்போவே நான் க்ளோஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே கோமா தூக்கி போட்டா. அதை கேட்டு அதை பார்த்ததுமே அவங்க ஃபேமிலிஸ்க்கு அங்கே ரொம்ப பெரிய ஷாக்காகி போயிடுது. நம்ம ஹீரோயினுமே அடுத்த கட்டத்துக்கு அவளோட லைஃப்பை எடுத்துகிட்டு போயிடுறா. பெரிய வந்துட்டு பிஸ்னஸ் ஓனாக மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சேக்கா. அவள் ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டுங்க எல்லாத்தையுமே தேங்க்யூ சொல்லிட்டேக்கா. இந்த கம்பெனியோட அஃபிஷியல் சிஇஓ என்னை சூஸ் பண்ணதுக்கு உங்கள் எல்லாருக்குமே நான் வந்துட்டு நன்றி கடன் பட்டிருக்கேன். கண்டிப்பாக கம்பெனி அடுத்த லெவலுக்கு போகும், நம்ம வந்து பெரிய லெவலுக்கு சக்ஸஸ் ஆகும்னு சொல்லிட்டு அவள் வந்து எப்படி வந்து கொடுமைப்படுத்துனாங்களோ அதுக்கெல்லாம் வந்துட்டு சரியான பதிலடி சூப்பராக கொடுத்துடுறா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.